Truly, we are grateful to God for giving us these days to get together in God's presence, to hear His word and receive the blessings of God. தேவனுடைய வசனத்தை கேட்கவும் அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக மெய்யாகவே தேவன் இந்த நாட்களில் நம்ம எல்லாரையும் ஒன்றாக விதமாக கூட்டி வந்து சேர்த்தபடினால் தேவனுக்கு நன்றியாக இருக்கிறோம். Every truth that we have been listening these days, let it be fruitful for our spiritual growth. இந்த நாட்களில் நாம் கேட்கிற ஒவ்வொரு சத்தியமும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு கனி கொடுக்கக்கூடியதாக இருக்கட்டும். Once again, we greet you all, especially those who have come for the first time for this meeting tonight. இந்த கூட்டத்துக்கு முதலாவது தடையாக வந்திருக்கிறதானவர்களுக்கு இந்த ராத்திரி வேளையில் எங்களுடைய வாழ்த்துதல்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். Tonight for a meditation, shall we open our Bibles to the book of Proverbs chapter 14. இன்று இரவு தியான பகுதியாக நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம். Proverbs chapter 14, and shall we read verse 1. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் முதலாம் வசனத்தை வாசிப்போம். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். Every wise woman buildeth her house, but the foolish plucketh it down with her hands. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். In this scripture, we read about two women. இங்கு வாசிக்க கேட்டதான இந்த வேத பகுதியில் இரண்டு ஸ்திரீகளை குறித்து வாசிக்கிறோம். Also, it is mentioned about a house. அதோடு கூட ஒரு வீட்டை குறித்தும் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. Every wise woman buildeth her house, ஒவ்வொரு புத்தியுள்ள ஸ்திரீயும் தன் வீட்டை கட்டுகிறாள். but the foolish plucketh it down with her hands. புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினாலே அதை இடித்து போடுகிறாள். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். This is a literal fact that we can see literally in this world. எழுத்தின்படியாக இந்த உலகத்திலே காணக்கூடியதான எழுத்தின்படி இருக்கக்கூடியதான உண்மையாக சத்தியமாக இது இருக்கிறது. In the world, if the mother of the house is wise, the house will be a blessed one. இந்த உலகத்தில் ஒரு வீட்டினுடைய தாய் அவள் புத்தி உள்ளவளாக இருந்தால் அது ஆசீர்வதிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கும். It doesn't mean that men can walk as they like and expect the house to be a blessing. அதன் அர்த்தம் புருஷர்கள் தாங்கள் இஷ்டப்படி எல்லாம் நடந்து கொண்டிருக்கலாம், தங்களுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒன்றாகத்தான் எப்படியும் இருக்கும் என்று எண்ணிவிடக்கூடியதாக இருக்க முடியாது. Men also have to play their part for the blessing of the family life. புருஷர்களும் கூட தங்களுடைய குடும்ப வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களுக்காக பிரயாசப்பட வேண்டியது அவசியம். But the major part is played by the woman of the house. பெரும்பான்மையான பகுதி அந்த வீட்டினுடைய பெண்ணினால், அந்த ஸ்திரீயினால் ஆளப்படுகிறது. In the Bible we read, whosoever findeth a wife finds the favor of the Lord. மனைவி கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான், கர்த்தருடைய தயையை பெறுகிறான் என்று தான் வேதம் சொல்கிறது. Also we read in the Bible, who can find a virtuous woman, her price is far above rubies. புத்தியுள்ள ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய மதிப்பு, அவருடைய விலை முத்துக்களை பார்ப்பது விலையேறப்பட்டது என்று வாசிக்கிறோம். So we find that the woman of the house, if she is wise, virtuous, the family will be a blessed one. ஒரு வீட்டின் பெண் புத்திமானாய் ஞானமுள்ள ஒரு பெருவளாய் இருப்பாள் என்றால் அது ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாம் காண்கிறோம். This is a literal fact that we see in this world. இந்த உலகத்தில் நாம் காண்கிறதான எழுத்தின்படியாக இருக்கிற உண்மையாக இது இருக்கிறது. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Even so, in our spiritual life, we need to be wise so that our house will be built up in heaven. இதுபோல நம்முடைய வீடு பரலோகத்திலே கட்டி எழுப்பப்படும்படியாக நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாமும் கூட புத்தியுள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். It is the expectancy of God that we should be wise in our life so that we will be able to build up our spiritual house. நம்முடைய ஜீவியத்தில் ஞானமுள்ளவர்களாக இருந்து நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை விதமாக கட்டி எழுப்ப வேண்டும் என்று தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற ஒன்றாக இருக்கிறது. To build up our spiritual house, we should be wise in our life. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை கட்டி எழுப்புவதற்கு, வீட்டை கட்டி எழுப்புவதற்கு நம்முடைய ஜீவியத்தில் நாம் ஞானமுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். The wise woman buildeth her house, and the foolish one plucketh it down with her hands. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். When we go through the word of God, கர்த்தருடைய வசனத்தின் வழியாய் நாம் கடந்து செல்லும் போது, both in the Old Testaments and in the New Testaments, we can see
various sets of women. One was foolish and the other was wise. பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் நாம் பலதரப்பட்டதான ஸ்திரீகளை காணலாம். அதில் ஒரு கூட்டத்தார் புத்தியுள்ளவர்கள், மறு கூட்டத்தாரோ புத்தி இல்லாதவர்களாக இருப்பதை காணலாம். One was wise in the sight of God and the other was foolish in the sight of God. ஒரு கூட்டத்தார் அவர்கள் தேவனுடைய பார்வையில் ஞானம் உள்ளவர்கள், மற்றவர்கள் தேவனுடைய பார்வையில் ஞானம் இல்லாதவர்கள். This evening we would like to present some of the women who were wise and who were foolish in their life. தங்களுடைய வாழ்விலே ஞானம் உள்ள புத்தி உள்ளவர்களாக, அதே நேரத்தில் புத்தி இல்லாமல் ஞானமற்று இருக்கிறதானவர்களை குறித்து அப்படிப்பட்ட ஸ்திரீகளை உங்களுக்கு முன்பாக இன்றைக்கு நிறுத்தும்படி இந்த மாலையில் வாஞ்சிக்கிறோம். As we go through the Holy Bible, the Word of God is highlighting various sets of women. One was wise and the other one was foolish. பரிசுத்த வேதாகமத்தின் அந்த விளக்கத்தை நாம் காணும்போது ஒரு கூட்டம் ஸ்திரீகளோ புத்தி உள்ளவர்களாக ஞானம் உள்ளவர்களாக இருந்தார்கள், மற்ற கூட்டத்தாரோ அவர்கள் புத்தி இல்லாதவர்கள் ஞானமற்றிருந்தார்கள். When we look at the family of Abraham, ஆபிரகாமுடைய குடும்பத்தை நாம் பார்த்தால் there we can see two women. One was Sarah, the other one was Hagar. அங்கு இரண்டு ஸ்திரீகளை பார்க்கிறோம். ஒருத்தி சாராள், மற்றொரு ஆகார். We can compare Sarah as a wise woman and Hagar as a foolish one. சாராளை ஞானமுள்ள பெண் என்றும் இந்த ஆகாரை புத்தி இல்லாத பெண் என்றும் நாம் ஒப்பிட்டு பேசலாம். God's promises can be obtained only by faith. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் விசுவாசத்தினால் மாத்திரமே பெற்றுக்கொள்ள முடியும். Sarah can be taken as a type of faith and Hagar can be taken as a type of works. இந்த சாராள் விசுவாசத்துக்கு ஒப்பாகவும் ஆகார் கிரியைக்கு ஒப்பாகவும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். Sarah is a wise woman and Hagar was a foolish. சாராள் இவள் ஒரு புத்தியுள்ள ஸ்திரீயாக இருந்தால், ஆகாரோ புத்தி இல்லாதவளாக இருந்தால். Even so, we read about the story of Esther and Vashti. இது போலவே எஸ்தர், வஸ்தி இவர்களுடைய கதையும் படிக்கிறோம். Esther was a wise woman and Vashti was a foolish one. எஸ்தர் ஞானமுள்ள ஒரு பெண்ணாக இருந்தால், வஸ்தியோ புத்தி இல்லாதவளாக இருந்தால். Another set we find Ruth and Orpah. மற்றொரு ஜோடியை நாம் பார்க்கும்போது ரூத், ஓர்பால் என்று பார்க்கிறோம். Ruth was a wise woman but Orpah was a foolish woman. ரூத் ஞானமுள்ள ஒரு பெண், இந்த ஓர்பாலோ புத்தியற்றவள். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். We read about another set of women in the New Testament book, Mary and Martha. புதிய ஏற்பாட்டு புத்தகத்திலும் கூட நாம் மற்றொரு ஜோடி பெண்களை பார்க்கிறோம், மரியாள், மார்த்தாள். Mary was a wise woman to sit at the feet of Jesus to receive the word of the Lord, but Martha was foolish in her life to be careful and troubled about many things. இந்த மரியாளோ இயேசுவின் பாதத்தில் இருந்து அவருடைய வாயின் போதனைகளை கேட்கத்தக்கதாக ஞானமுள்ள பெண்ணாக இருந்தால், ஆனால் இந்த மார்த்தாளோ அநேக காரியங்கள் நிமித்தமாக கவலைப்பட்டு வேதனைப்படக்கூடிய ஒருவளாக இருந்தால். God expects that we must be wise in our life to sit at the feet of the Lord and to receive his word, not to be careful and troubled like Martha and running around and losing our peace and living a foolish life. ஆண்டவருடைய பாதத்தில் இருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கக்கூடிய ஞானமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் வாஞ்சிக்கிறார். அதே நேரத்தில் மார்த்தாளை போல உலகத்தின் காரியங்களை குறித்து அநேக கவலைகளை கொண்டு அவள் தன்னுடைய ஜீவியத்திலே அவள் கவலைப்பட்டிருப்பது போல இருக்க தேவன் வாஞ்சிக்கிறதில்லை. In the Gospel of St. Luke chapter 17, when we read லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது there it is mentioned about another set of women who were grinding together. இரண்டு பேர் சேர்ந்து திரிகள் அரைக்கிறதான ஒரு ஜோடி பெண்களை பார்க்கிறோம். One was caught up, the other was left behind. ஒருவர் எடுத்துக்கொள்ளப்பட்டால் மற்றவர்களோ கைவிடப்பட்டால். The one who was caught up is wise in the sight of God, and the one who is left behind was foolish. எடுத்துக்கொள்ளப்பட்டவள் தேவனுடைய பார்வையில் ஞானமுள்ள புத்தி உள்ளவளாக இருந்தால், கைவிடப்பட்டவளோ புத்தி இல்லாதவளாக இருந்தால். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So we have seen three sets of women from the Old Testament time and two sets of women in the New Testament books. இவ்விதமாக பழைய ஏற்பாட்டின் புத்தகங்களில் இருந்து 3 ஜோடி பெண்களும், புதிய ஏற்பாட்டினுடைய புத்தகங்களில் இருந்து 2 ஜோடி பெண்களும் நாம் காண்கிறோம். One was foolish and the other was wise in their life. அவர்களிலே ஒரு கூட்டத்தார் ஞானம் உள்ளவர்களாக இருந்தார்கள், மற்ற கூட்டத்தாரோ புத்தி இல்லாதவர்களாக இருந்தார்கள். Every wise woman buildeth her house and the foolish one
plucketh it down with her hands. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ தன் கைகளினாலே அதை இடித்து போடுகிறாள். As we go through the word of God tonight, let's examine ourselves and see whether we are wise or foolish in our spiritual life. கர்த்தருடைய வசனத்தின் வழியாக நாம் கடந்து செல்கிற தான் இந்த வேளையிலே நாம் இந்த ராத்திரி வேளையிலும் நாம் புத்தி உள்ளவர்களாக இருக்கிறோமா, புத்தி இல்லாதவர்களாக இருக்கிறோமா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போமாக. If we are wise in our life, we will be able to build up our house in eternity. நம்முடைய ஜீவியத்தில் புத்தி உள்ளவர்களாக இருப்போம் என்றால் நித்தியத்திலே நம்முடைய வீட்டை கட்டி எழுப்புகிறவர்களாக நாம் இருப்போம். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். The Bible says there is a house which God is making for us in his kingdom, which is not made of hands. கைகளினால் உண்டாக்கப்படாத நம்முடைய ராஜ்யத்திலே தேவன் நமக்காக வீட்டை கட்டி கொண்டிருக்கிறார் என்றுதான் வேதம் சொல்கிறது. Jesus said, in my father's house are many mansions. If it were not so, I would have told you. என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். In the father's house there are so many mansions. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. But I go to prepare a place for you. நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண செல்கிறேன். I go to prepare a special house on your behalf. நான் போய் உங்களுக்காக ஒரு விசேஷமான வீட்டை ஆயத்தம் பண்ண செல்கிறேன். And this house is called New Jerusalem. இந்த வீடு புதிய எருசலேம் என்று அழைக்கப்படுகிறது. And there is a special place in this house which is called Zion. இந்த இடத்திலே விசேஷமான ஒரு இடம் உண்டு, அதுதான் சியோன். Beloved friends, this evening we would like to tell you that New Testament saints are expected to be found in that glorious house of God, which is New Jerusalem and Zion. சியோனும் புதிய எருசலேமாய் இருக்கிறதான தேவனுடைய மகிமையான வீட்டில் இந்த புதிய பாட்டில் இருக்கிறதான பரிசுத்தவான்கள் அங்கு போய் வாசம் பண்ண இருக்கிறார்கள். இந்த மாலை வேளையில் அருமையான நண்பா, உன்னை பார்த்து சொல்ல நாங்கள் வாஞ்சிக்கிறோம். In my father's house are many mansions. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. But I go to prepare a house or a place for you. ஒரு ஸ்தலத்தை நான் உங்களுக்கு ஆயத்தம் பண்ண செல்கிறேன். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Jesus Christ became the cornerstone of this building. இந்த கட்டடத்துக்கு, இந்த வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து மூலைக்கல்லானார். The past days we have been listening about the quality of that cornerstone. இந்த மூலைக்கல்லினுடைய தன்மை தகுதி என்ன என்பதை கடந்த நாட்களில் வேத பாடத்தில் நாம் கேட்டோம். Our Lord and Savior Jesus Christ came into this world and he died on the cross of Calvary, and thereby he became a rejected stone on our behalf. நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து தாம் இந்த பூமிக்கு வந்து அவர் கல்வாரி சிலுவையிலே தாம் மரித்ததன் மூலமாக மற்றவர்களால் ஆகாதென்று தள்ளப்பட்டதான ஒரு கல்லாக அவர் மாறினார். He became a rejected stone when he was upon this earth. தாம் இந்த பூமியிலே இருந்தபோது புறக்கணித்து தள்ளப்பட்ட ஒரு கல்லாக இருந்தார். But when he was resurrected after his death and burial, தாம் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பிற்பாடு தாம் உயிரோடு எழுந்தபோது he became the head of the cornerstone of this building. இந்த கட்டடத்துக்கு, இந்த வீட்டுக்கு அவர் மூளைக்கு தலைக்கல்லானார். Jesus became the cornerstone of the eternal house of God. தேவனுடைய நித்தியமான வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து மூலைக்கல்லானார். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And this house is the eternal abode of the saints of the New Testament type. புதிய ஏற்பாட்டு காலத்தினுடைய பரிசுத்தவான்களுக்குரியதான நித்தியமான வாசஸ்தலமாக இந்த வீடு இருக்கிறது. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். We need to build up our house so that we will be found fit to enter into that kingdom or that house. இந்த வீட்டுக்குள் நித்தியத்தில் நாம் பிரவேசிப்பதற்கு நாம் நம்முடைய ஜீவியத்தின் வீட்டை கட்டி எழுப்ப வேண்டிய அவசியமாக இருக்கிறது. How can we build up our house? எவ்விதமாக நாம் நம்முடைய வீட்டை கட்ட முடியும்? By sending the materials while we are living in this body, God will be able to build up our house in eternity. இந்த சரீரத்தில் நாம் வாசம் பண்ணும் போதே நித்தியத்தில் நம்முடைய வீட்டை கட்டுவதற்குரியதான பொருட்களை இங்கிருந்து அனுப்பி தருவதற்கு எதுவாக நாம் வாழ வேண்டும். As we live in this world, we must see that divine characters and qualities are developed in our life so that our eternal mansion will be a glorious one. நம்முடைய நித்தியமான வாசஸ்தலமானது மகிமையானதாக இருக்கும்படியாக இந்த ஜீவியத்தில், இந்த பூமியில் இருக்கும்போது தானே தெய்வீகமான சுபாவங்களினால் நம்முடைய ஜீவியம் கட்டி எழுப்பப்படுவதற்கு எதுவாக இருக்க வேண்டும். Once I happened to hear about the story of a rich woman who had a servant in her house. ஒரு ஐஸ்வர்யமான ஒரு பெண் சீமாட்டியை குறித்தும் அவருடைய வீட்டில் இருக்கிறதான ஒரு பெண்ணை குறித்ததான ஒரு காரியத்தை, சம்பவத்தை நான் கேட்டேன். This rich woman was very busy in her life. Busy. இந்த ஐஸ்வர்யமான இந்த பெண்ணோ தன்னுடைய வாழ்க்கையில் மிகவும் அலுவலானவள். She didn't have time to spend in the presence of God or look into her spiritual matters. இவளோ தன்னுடைய வீட்டிலே தரித்திருந்து
ஆவிக்குரியதான காரியங்களை பார்ப்பதற்கு அவளுக்கு நேரமே கிடையாது. But the servant who was like a rickshaw puller for her, he was a poor man, but he spent time in the presence of God and built up his spiritual life. இவளுடைய வீட்டில் இருந்ததான வேலைக்காரன் போன்று இவளுக்கு ரிச்சா எடுத்துக்கொண்டு போகிறதான ஒருவன், அந்த வேலைக்காரன் அவனும் அவருடைய வீட்டில் இருந்து ஜெபத்திலே தன்னுடைய நேரத்தை எல்லாம் செலவழித்து வந்தான். One day suddenly this woman went into a trance. ஒரு நாள் திடீரென இந்த பெண் ஞான திருஷ்டி அடைந்து அவள் எடுத்துக்கொள்ளப்பட்டாள். She was taken to heavens. இவள் பரலோகங்களுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாள். An angel took her to various streets and he began to show her various buildings which were constructed for the people who were living upon this earth. இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்காக கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறதான பலவிதமான வீடுகளை அங்கு ஒரு தேவதூதன் இவளை கொண்டு போய் காட்டினான். The whole place was so glorious. அந்த முழு இடமும் அவ்வளவு மகிமையாக இருந்தது. Wonderful mansions were built for so many saints there. அங்கு அநேக பரிசுத்தவான்களுக்காக அதிசயமான மாளிகைகள் எல்லாம் கட்டி எழுப்பப்பட்டுக் கொண்டிருந்தன. Suddenly on a street they were able to see a glorious building there. திடீரென ஒரு வீதி வழியாக வரும்போது ஒரு மகிமையான ஒரு மாளிகை கட்டடத்தை காணக்கூடியதாக இருந்தது. This madam asked the angel whose house this belonged to. இந்த தூதனை பார்த்து இவள் கேட்டாள், இது யாருடைய மாளிகை, யாருக்கு கட்டப்படுகிறது என்று கேட்டாள். And the angel of the Lord told her the owner of that house. இந்த கர்த்தருடைய தூதனானவன் இந்த வீட்டுக்குரியதான உரிமைக்காரன் யார் என்று சொன்னால், that house belonged to the man who was pulling her rickshaw as a servant in her house. தன்னுடைய வீட்டில் ஒரு வேலைக்காரனாக இருந்து ரிச்சா இழுத்து உதவி செய்கிறதான அவனுக்காக கட்டி எழுப்பப்படக்கூடியதான வீடு. She was so amazed to see the house of her servant. தன்னுடைய வேலைக்காரனுடைய வீட்டை பார்த்து இவ்வளவு பிரமை கொண்டாள். And she thought that her house will be much more glorious and wonderful than that building. அப்பொழுது நினைத்தால், தன்னுடைய வீடு இந்த வீட்டை காட்டிலும் மிகவும் பிரம்மாண்டமாக ஆச்சரிய பிரகாரமாக இருக்கும் என்று எண்ணினாள். And they went on looking at various buildings in that place. அந்த இடத்திலே பலவிதமான கட்டடங்களை தொடர்ந்து பார்த்து கொண்டே சென்றார்கள். Suddenly at a street they found a very small hut. திடீரென அந்த வீதியிலே ஒரு சின்ன குடிசையை பார்த்தார்கள். And this woman, she was very much upset seeing that house. அந்த வீட்டை பார்த்து இந்த பெண்ணோ சற்று தொந்தரவு பட்டாள். She said that this house shouldn't be here. இந்த வீடு இங்க இருக்கவே கூடாதே. It is making the whole place ugly altogether. இந்த முழு இடத்தையுமே பார்ப்பதற்கு ஒரு அழகற்றதான ஒரு இடமாக இது ஆக்கி விடுகிறது. Oh, whose house is this? இந்த வீடு யாருடைய வீடு? And the angel of the Lord told her, this house belongs to you. கர்த்தருடைய தூதனானவன் அவளை பார்த்து சொன்னால், இந்த வீடு உன்னுடைய வீடு. She was so upset. அவள் ரொம்ப மனதோய் விட்டாள். She was so unhappy. அவள் சந்தோஷம் அற்று விட்டாள். This is my house? இது ஏன் வீடா? Yes, that was the answer of the angel. அந்த தூதனுடைய பதில் அதுவாகத்தான் இருந்தது. Whatever materials you have sent from the earth, we have constructed your house up to this point. இந்த பூமியில் இருந்து என்னென்ன பொருட்களை நீ அனுப்பி தருகிறீர்களோ அவைகளை வைத்து இம்மட்டுமாக இந்த வீடுகளை கட்டி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னான். Whatever materials which were sent by your servant, we built his house. That was the one you saw. உன்னுடைய வேலைக்காரனால் அனுப்பப்பட்டதான பொருட்களை எல்லாம் வைத்து அந்த வீட்டை கட்டினோம். நீங்கள் கண்டதான அந்த வீடு அதுதான். And that very trance changed her attitude towards spiritual things altogether. இவ்விதமாக ஞான திருஷ்டி அடைந்து அவள் கண்டதான இந்த காட்சிகள் எல்லாம் அவளுடைய ஆன்மீக ஆவிக்குரிய ஜீவியத்தை முற்றிலுமாக மாற்றி அமைத்து விட்டது. Beloved ones, according to the life that we are living, our mansion, our building will be glorious in the eternity. பிரியமானவர்களே, இந்த பூமியில் நாம் வாழ்கிறதான வாழ்க்கையின் தரத்துக்கேற்ற பிரகாரமாக நித்தியத்திலே நம்முடைய வீடு அல்லது மாளிகை அது மகிமை பொருந்தினதாக இருக்கும். If we develop our life in divine characters and qualities, our house will be glorious in his kingdom. தெய்வீக சுபாவங்களினாலும் பண்புகளினாலும் நம்முடைய ஜீவியத்தை கட்டி எழுப்போம் என்றால் அவருடைய ராஜ்யத்திலே நம்முடைய வீடு அவ்வளவு மகிமை பொருந்தினதாக இருக்கும். Let us not be worried about earthly things and become earthly minded people and lose the vision which God has given us about eternal life. பூமிக்குரியதான காரியங்களை குறித்து பாரப்பட்டு அவைகளையே நினைத்து தேவன் நமக்காக நித்தியத்தில் வைத்திருக்கிறதான அந்த காரியங்களை நாம் இழந்து போய்விட வேண்டாம். Let us see that we are giving priority to spiritual things in our life. நம்முடைய ஜீவியத்தில் ஆவிக்குரிய காரியங்களுக்கு முன் உரிமை கொடுக்கிறோமா என்பதை சரிபார்த்துக் கொள்ளுங்கள். Once we close our eyes in this world and say goodbye to everyone and pass away, the Lord should be able to call us saying, well done, thou good and faithful servant. நாம் இந்த பூமியிலே நம்முடைய கண்களை மூடி நம்மோடு இருக்கிறவர்களுக்கெல்லாம் விடை கொடுத்து விட்டு நாம் இங்கிருந்து கடந்து சொல்வோம் என்றால் நம்முடைய ஆண்டவர் நம்மை பார்த்து
நல்லது உண்மையான ஊழியக்காரனே என்று சொல்லக்கூடிய இடத்தில் நாம் இருக்க வேண்டும். According to the materials that we are sending from this life to heaven, the Lord is building a house for us. நம்முடைய ஜீவியத்திலிருந்து நாம் அனுப்பி தருகிறதான நம்முடைய பொருட்களை வைத்து பரலோகத்திலே தேவன் நம்முடைய வீட்டை கட்டி எழுப்பக்கூடியவராக இருக்கிறார். Jesus Christ is the cornerstone of this building. இந்த கட்டடத்துக்கு இயேசு கிறிஸ்துவே மூலைக்கல்லாக இருக்கிறார். Apostles and prophets are the foundation stones of this construction. இந்த கட்டி எழுப்புகிற இந்த கட்டடத்துக்கு அப்போஸ்தலரும் தீர்க்கதரிசிகளுமே அஸ்திவாரங்களாக இருக்கிறார்கள். And every child of God who is filled with the Holy Spirit is a living stone in this building. பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருக்கிறதான ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் இந்த கட்டடத்துக்கு ஜீவனுள்ள கற்களாக இருக்கிறார்கள். All those who are living stones are here. Put up your hands and shout hallelujah. இந்த இடத்தில் இருக்கிற ஜீவனுள்ள கற்கள் எல்லாம் நம்முடைய கரங்களை உயர்த்தி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். Hallelujah. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Every wise woman buildeth her house. புத்தியுள்ள ஒவ்வொரு ஸ்திரீயும் தன் வீட்டை கட்டுகிறாள். We saw 6 sets of women from the Holy Bible. One was wise and the other one was foolish. ஒரு ஸ்திரீ புத்தியுள்ளவளும் ஒரு ஸ்திரீ புத்தி இல்லாதவளுமாக இவ்விதமாக 6 ஜோடி பெண்களை நாம் வேதத்தில் காண்கிறோம். And these women are pointing our life towards the 2 women that we find in the book of Revelation. இந்த விதமாக இந்த 2 கூட்டத்தாரான பெண்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் காண்கிறதான அந்த 2 ஜோடி பெண்களுக்கு ஒப்பாக இருக்கிறார்கள். Or these women can be taken as a type and shadow of the women that we read in the book of Revelation. வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் காண்கிறதான அந்த ஸ்திரீகளுக்கு இங்கே சொல்லப்பட்டதான அந்த ஜோடி பெண்கள் நிழலாட்டமாக இருக்கிறார்கள். In the book of Revelation chapter 12 and verse 1 we read about a woman. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஒரு பெண்ணை ஸ்திரீயை குறித்து வாசிக்கிறோம். And that woman can be compared to the wise woman. அந்த ஸ்திரீ இவள் புத்தியுள்ள ஸ்திரீக்கு ஒப்பாக சொல்லலாம். Even so, book of Revelation chapter 17 and verse 3 we read about another woman. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் மற்றொரு ஸ்திரீயை குறித்து வாசிக்கிறோம். And that woman can be compared to the foolish one who plucked her house with her own hands. தன் சொந்த கைகளினாலே தன் வீட்டை இடித்து போட்டதான புத்தி இல்லாத ஸ்திரீக்கு ஒப்பாக இவளை சொல்லலாம். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். These sets of women, they are pointing towards the women that are mentioned in the book of Revelation chapter 12 and verse chapter 17. இங்கே சொல்லப்பட்டதான இந்த ஜோடி பெண்கள் எல்லாம் வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்திலும் வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டதான இந்த பெண்களுக்கு ஒப்பாக இருக்கிறார்கள். Book of Revelation chapter 12 and verse 1 we read about a woman clothed with the sun standing on the moon and having the crown of 12 stars. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் நாம் ஒரு ஸ்திரீயை காண்கிறோம். இவள் சூரியனை அணிந்திருந்தால் சந்திரன் அவருடைய பாதத்தின் கீழே இருந்தது. அவருடைய சிரசிலே 12 நட்சத்திரங்கள் இருந்தன. This woman speaks about the spirit baptized church of the dispensation of grace. கிருபையின் காலத்தில் இருக்கிறதான பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றதான ஒருவருக்கு இந்த பெண் இந்த ஸ்திரீயானவள் ஒப்பாக இருக்கிறாள். When you receive the baptism of the Holy Spirit, you become a part and parcel of this woman. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது இந்த ஸ்திரீயின் ஒரு பங்கும் பாகமாக நீங்கள் மாறுகிறீர்கள். And it is the expectancy of God that you should be wise in your life to build up your spiritual house. உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை கட்டி எழுப்பும்படியாக புத்தி உள்ளவர்களாக உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருக்க வேண்டும் என்பதே தேவன் உங்களை குறித்து எதிர்பார்க்கிறதாக இருக்கிறது. In the book of Revelation chapter 17 and verses 3 and 4 when we read, வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களில் வாசிக்கும் போது it is mentioned about a woman who is sitting upon a scarlet colored beast. இவள் சிவப்பு நிறமுள்ளதான ஒரு மிருகத்தின் மேல் ஏறி இருந்ததான ஸ்திரீயை குறித்து வாசிக்கிறோம். This woman speaks about the fallen church which is going to inherit the lake of fire in eternity. நித்தியத்திலே அக்கினி கடலிலே போய் பங்கடைய இருக்கிறதான விழுந்து போனதான சபையை குறித்து இந்த ஸ்திரீ சொல்லப்படுகிறாள். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Today we need to see that we are building up our spiritual house so that we will be able to enter into New Jerusalem and Zion. சீயோன் புதிய எருசலேமுக்குள் பிரவேசிப்பதற்கு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை இன்று கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறோமா என்று நம்மை நாம் சரிபார்க்க வேண்டியது அவசியம். We must be wise in our life in the sight of God. தேவனுடைய பார்வையில் நாம் ஞானமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். I said about the first set of women, Sarah and Hagar. முதல் ஜோடி பெண்களை குறித்து நான் சொன்னேன், சாராள், ஆகார். Sarah was promised a son by God. இந்த சாராளுக்கு தேவனால் ஒரு குமாரன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டான். And Sarah is a type of faith. இந்த சாராள் விசுவாசத்துக்கு நிழலாக ஒப்பாக இருக்கிறாள். And Hagar is a type of works. ஆகார் இவள் கிரியைக்கு ஒப்பாக இருக்கிறாள். Through his own plan, his own will, his own works, he got a son through Hagar.
இவன் தன்னுடைய சொந்த கிரியை, தன்னுடைய சொந்த திட்டம், சொந்த செயல்பாடுகள் இவர்கள் நிமித்தமாக ஆகார் மூலமாக ஒரு குமாரனை பெற்றான். But God didn't accept that son as the promised one. ஆனால் தேவனோ அந்த குமாரனை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான் ஒரு புத்திரனாக ஏற்றுக்கொள்ளவில்லை. All the promises of God we can inherit from God's presence only by faith, not by our works. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் அனைத்தையும் தேவனுடைய சமூகத்திலிருந்து கிரிகளினால் அல்ல, விசுவாசத்தினால் மாத்திரமே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். We should become wise in our life. நாம் நம்முடைய ஜீவியத்தில் ஞானமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். First of all, who is wise and who is foolish? முதலாவது, யார் புத்தியுள்ளவர்கள், யார் புத்தி இல்லாதவர்கள்? In Psalm 14 when we read, 14ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும் போது it is mentioned about a foolish person and a wise person. புத்தியுள்ள ஒரு ஆளை குறித்து புத்தி இல்லாதவர்களை குறித்தும் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். The Bible says, fool has said in his heart there is no God. தேவன் இல்லை என்று மதிகேடன் தன்னுடைய உள்ளத்திலே சொல்லிக் கொள்கிறார். The fool has said in his heart there is no God. தேவன் இல்லை என்று மதிகெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறார். That is what we read in Psalm 14 and verse 1. 14ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் இதைத்தான் வாசிக்கிறோம். Yes, there are people, those who say in this world that there is no God. இந்த உலகத்திலும் தேவன் இல்லை என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் உண்டு. They don't believe in the existence of a living God. ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார் என்பதை விசுவாசிப்பதில்லை. They don't believe that the whole creation was made by that living God. முழு சிருஷ்டியும் அந்த ஜீவனுள்ள தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்டன என்பதை அவர்கள் விசுவாசிப்பதில்லை. They don't believe that man is the creation of the hand of God. இந்த மனுஷனானவன் தேவனுடைய கரத்தின் செய்கை சிருஷ்டிக்கப்பட்டவன் என்பதை விசுவாசிப்பதில்லை. Beloved friend, tonight what is your faith? அருமையான நண்பா, இந்த ராத்திரி வேளையிலும் உன்னுடைய விசுவாசம் தான் என்ன? Be it known unto you, there is a creator God and you are created by him in his likeness and image. ஒரு சிருஷ்டிகர்த்தரான ஒரு தேவன் உண்டு. நீயும் கூட அவருடைய சாயலின்படி ரூபத்தின்படியும் தான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறாய் என்பதை நீ நினைவு கூறுவாயாக. Don't be foolish in your life, unwise in your life, thinking that there is no God. தேவனே இல்லை என்று உன்னுடைய ஜீவியத்திலே புத்தி இல்லாதவனை போல, ஞானமற்றவனை போல நீ சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டாம். If you say that there is no God in the sight of God, you are a foolish man. தேவன் இல்லை என்று நீ சொல்வாய் என்றால் தேவனுடைய பார்வையில் நீ மதிகெட்டவன். In the Gospel of St. Luke chapter 12 when we read, லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கும்போது, when Jesus was upon this earth, he called a man thou fool. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாம் இந்த பூமியில இருந்தபோது அவர் ஒரு மனுஷனை பார்த்து மதிகேடனே என்று அழைத்தார். Gospel of St. Luke chapter 12 when we read, லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கும்போது the 20th verse it is written, 20ஆம் வசனம் இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். But God said unto him, Thou fool, this night thy soul shall be required of thee. Then whose shall those things be which thou hast provided? here God was calling a man thou fool. இங்கு தேவன் இந்த மனுஷனை மதிகேடனே என்று அழைக்கிறார். He was a rich man. அவன் ஐஸ்வரியவான். 16th verse we read, the ground of a rich man brought forth plentifully. 16ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, ஐஸ்வரியமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. He was already rich. அவன் ஏற்கனவே ஐஸ்வரியவான். Now he got a lot of out of his riches, riches is increasing. இப்பொழுது அவன் வைத்திருக்கிற ஐஸ்வரியமும் இன்னும் பெருகுகிறது. And he says, what shall I do, because I have no room where to bestow my fruits. என்னுடைய தானியங்களை எல்லாம் சேர்த்து வைப்பதற்கு எனக்கு போதுமான களஞ்சியம் இல்லையே, என்ன செய்வது என்கிறான். He is already rich and his riches is increasing here. அவன் ஏற்கனவே ஐஸ்வரியவான், இருக்கிற ஐஸ்வரியமும் இன்னும் பெருகுகிறது. And he says, this will I do, I will pull down my barns and build greater, and there I will bestow all my fruits and my goods. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியங்களின் பொருட்களை அங்கு சேர்ப்பேன் என்கிறான். I will say to my soul, soul, thou hast much goods laid up for many years, take thine ease, eat and drink and be merry. என் ஆத்துமாவை பார்த்து, ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்பேன் என்றார். God is looking at him and telling him, thou fool. தேவன் இவனை பார்த்து சொல்கிறார், மதிகேடனே. Who is a fool in the sight of God? தேவனுடைய பார்வையில் யார் மதிகேட்? The one who is not caring for his spiritual life. தன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்காக கவலைப்படாதவன்
The one who is not caring for his eternal life. தன்னுடைய நித்திய ஜீவனுக்காக கவலைப்படாதவன். The one who is not burdened about the future in the kingdom of God. இனி வரும் வருங்காலங்களில் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் இருக்கிறதான காரியங்களை குறித்து கவலைப்படாதவன். Beloved friend, tonight what is your state? அருமையான நண்பா, இந்த ராத்திரி வேளையிலும் உன்னுடைய நிலைதான் என்ன? If you are not caring for your soul, about your eternal life, you are unwise or fool in the sight of God. உன்னுடைய ஆத்துமாவுக்காக நீ கவலைப்படாமல் பரலோக ராஜ்யத்துக்காக கவலைப்படாமல் இருக்கிற ஒரு ஆளாக இருப்பாய் என்றால் தேவனுடைய பார்வையிலே நீ மதிகேடனாக இருக்கிறாய். Not that we are calling you fool, but God is calling you. The word of God saying that you are a fool. நாங்கள் உன்னை பார்த்து மதிகேடனே என்று அழைக்கிறதில்லை. கர்த்தருடைய வசனம் சொல்கிறது தேவன் உன்னை பார்த்து மதிகேடனே என்று சொல்கிறார். Tonight let the eyes of understanding be enlightened to see the glorious house God is preparing for you. தேவன் உனக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறதான மகிமையான அந்த வீட்டை வாசஸ்தலத்தை காணும்படி இந்த ராத்திரி வேளையிலே உன் கண்கள் பிரகாசம் அடையட்டும். In 1 Corinthians chapter 1 when we read, முதலாம் கொரிந்தியர் முதலாம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது the Bible says the preaching of the cross is foolishness to them that perish. சிலுவையை பற்றியதான உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. The preaching of the cross is foolishness to them that perish. கெட்டு போகிறவர்களுக்கு சிலுவையை பற்றியதான உபதேசம் பைத்தியமாக இருக்கிறது. But unto us which are saved it is the power of God. ரட்சிக்கப்படுகிற எங்களுக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. Yes, our Jesus came in this world and he died on the cross of Calvary. ஆம், நமது இயேசு இந்த பூமிக்கு வந்து கல்வாரி சிலுவையில் நமக்காக மரித்தார். Tonight we are preaching about the crucified Jesus. இந்த ராத்திரி வேளையிலும் சிலுவையில் அறையப்பட்டதான இயேசுவையே பிரசங்கிக்கிறோம். So that your foolishness will be removed from your heart and you could become wise in the presence of God. இவ்விதமாக உன்னுடைய உள்ளத்துக்குள் இருக்கிறதான மதிகேடு அகற்றப்பட்டு தேவனுடைய ஞானத்தினாலே நீ நிரப்பப்படட்டும். In Psalm 49 when we read, 49ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும்போது in Psalm 49 and verse 10 it is written, 49ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தில், for he seeth that wise men die, likewise the fool and the brutish person perish. ஞானிகளும் மரித்து அஞ்ஞானிகளும் நிர்மூலரும் ஏகமாய் அழிந்து போகிறார்கள். And leave their wealth to others. தங்கள் ஆஸ்தியை மற்றவர்களுக்கு வைத்து போகிறார்கள். Wise men die, likewise a fool and the brutish person perish. ஞானிகளும் மரித்து அஞ்ஞானிகளும் நிர்மூலரும் ஏகமாய் அழிந்து போகிறார்கள். Concerning the passing away of the foolish, it is called they are perishing. They have no hope beyond the grave. புத்தி இல்லாதவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் அழிந்து போகிறார்கள், கல்லறைக்கு பிற்பாடு அவர்களுக்கு நம்பிக்கையே இல்லை. But concerning the wise person, it is written that they die. ஆனால் ஞானமுள்ளவர்களை பார்த்து சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் மரிக்கிறார்கள். Wise people die and there is a hope beyond their grave. ஞானமுள்ளவர்கள் மரிக்கிறார்கள், அவருடைய கல்லறைக்கு பிற்பாக ஒரு நம்பிக்கை இருக்கிறது. But the one who doesn't believe God, the one who doesn't care for his soul, for eternal one blessing, he perished. There is no hope for about the grave. தங்களுடைய தேவனை நம்பாதவர்கள், விசுவாசிக்காதவர்கள், தங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் மேல் அக்கறை இல்லாதவர்களாக கவலையற்றிருக்கிறவர்கள் அவருடைய ஜீவியத்திலே அவர்கள் அழிந்து போகிறார்கள். பிற்பாடு அவருடைய கல்லறைக்கு பிற்பாடு அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. Let us be wise in the sight of God to seek our living God. நம்முடைய ஜீவனுள்ள தேவனை தேடும்படியாக நம்முடைய ஜீவியத்திலே ஞானமுள்ளவர்களாக இருப்போமாக. The fool has said in his heart there is no God. தேவன் இல்லை என்று மதிகேடன் தன்னுடைய உள்ளத்திலே சொல்லிக் கொள்கிறார். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். When we read in Psalm 14 and verse 2, 14ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, the Lord is looking down from heaven to see that if there is anyone did understand and seek God. தேவன் ஒருவர் உண்டோ என்று தேடுகிறதான உணர்வுள்ள ஒருவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து பார்க்கிறார். From heaven the Lord is looking down. தேவன் பரலோகத்திலிருந்து நோக்கி பார்க்கிறார். To see if there any did understand and seek God. தேவனை தேடுகிற உணர்வுள்ள ஒருவன் உண்டோ என்று பார்க்க தேடுகிறார். The one who is seeking God, he is wise in the sight of God. தேவனை தேடுகிறவன் தேவனுடைய பார்வையிலே ஞானமுள்ளவன். The one who seeks after Jesus, they are wise in the sight of God. இயேசுவை தங்களுடைய வாழ்விலே தேடுகிறவர்கள் தேவனுடைய பார்வையிலே ஞானமுள்ளவர்கள். That is why when we read about the time when Jesus was born, இயேசு கிறிஸ்து தாம் பூமியிலே பிறந்ததான அந்த நேரத்தை குறித்து நாம் பார்க்கும்போது, it is written wise men came all the way from the east in order to worship Jesus. கிழக்கிலிருந்து இயேசுவை பணிந்து கொள்ளும்படியாக ஞானிகள் புறப்பட்டு வந்தார்கள் என்று வாசிக்கிறோம். Wise men came all the way from the east in order to worship Jesus in Bethlehem. கிழக்கிலே இருந்து இந்த ஞானவான்கள் புத்திவான்கள் இயேசுவை பெத்லகேமிலே வந்து தொழுது கொள்ளும்படியாக வருகிறார்கள். Wise men sought after Jesus.
புத்தி உள்ளவர்கள் தேவ இயேசுவை தேடி வருகிறார்கள். And still wise men seeking after Jesus today. இன்றைக்கும் ஞானமுள்ளவர்கள் இயேசுவை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Preaching of the cross is a foolishness to them that perish. கெட்டு போகிறவர்களுக்கு சிலுவையை பற்றியதான உபதேசம் பைத்தியமாக இருக்கிறது. Yes, if we are not able to accept the preaching of the cross of Calvary, கல்வாரியின் சிலுவையின் உபதேசத்தை பிரசங்கத்தை நீ ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஆளாக இருந்தால், oh, you are foolish in the sight of God. தேவனுடைய பார்வையிலே நீ மதிகேடன். But who we are saved, it is the power of God. ரட்சிக்கப்படுகிறதான எங்களுக்கோ தேவ பலனாக இருக்கிறது. Let us be wise unto salvation. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவாக ஞானமுள்ளவர்களாக இருப்போமா? Let us be wise to build up our eternal house. நம்முடைய நித்திய வீட்டை கட்டி எழுப்புவதற்கு ஏதுவாக நாம் ஞானமுள்ளவர்களாக இருப்போமா? Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். All the promises can be inherited only by faith in this life. இந்த ஜீவியத்திலே வாக்குத்தத்தங்கள் எல்லாமே விசுவாசத்தினால் மாத்திரமே சுதந்திரிக்கப்பட முடியும். Sarah is a type of faith and Hagar is a type of works. சாராள் விசுவாசத்துக்கு ஒரு ஒப்பனையாகவும் இந்த ஆகார் கிரியைக்கு ஒப்பாகவும் இருக்கிறாள். God promised a son for Abraham through Sarah. இந்த சாராளின் மூலமாக தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு குமாரனை வாக்கு பண்ணி இருந்தார். And by faith Abraham received that promised son Isaac. விசுவாசத்தினாலே இந்த ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான குமாரனாகிய ஈசாக்கை அடைந்தார். God has promised us so many blessings in the word of God. இந்த தேவனுடைய வசனத்திலே ஏராளமான வாக்குத்தத்தங்களை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். In 1 John chapter 2 and verse 25 when we read, முதலாம் யோவான் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் படிக்கும்போது, the eternal life is a promise which God has given us. நித்திய ஜீவன் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான ஒரு வாக்குத்தத்தமாக இருக்குது. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Eternal life is a promise which God has given to his people. தேவன் தமது ஜனத்துக்கு தாம் அளிப்பேன் என்று சொன்னதான ஒரு வாக்குத்தத்தமாக தான் நித்திய ஜீவன் இருக்கிறது. This eternal life cannot be inherited by our works. இந்த நித்திய ஜீவன் நம்முடைய சொந்த கிரியைகளினாலே நாம் அடைய முடியாது. Oh, this eternal life is given through the faith in the Lord Jesus Christ. இந்த நித்திய ஜீவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கிறதான விசுவாசத்தினாலே பெறுகிறோம். When we believe that our Jesus died on the cross of Calvary, நமது இயேசு கல்வாரியிலே நமக்காக மரித்தார் என்று நாம் விசுவாசிக்கும்போது, when we confess all our sins in the presence of God, நம்முடைய பாவங்களை எல்லாம் தேவ சமூகத்திலே நாம் அறிக்கை செய்யும்போது, God is washing us in his precious blood and cleansing us from all our sin, and thereby the eternal life of God is given to us. நம் தேவன் நம்முடைய பாவங்களை எல்லாம் தம்முடைய விலையேற பெற்றதான இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து இவ்விதமாக தேவன் தம்முடைய நித்திய ஜீவனை நமக்கு தந்தருளுகிறார். We will never be able to receive this eternal life by our own works. நம்முடைய சொந்த கிரியைகளினாலே இந்த நித்திய ஜீவனை நாம் ஒரு காலம் பெற முடியாது. There are people, those who are doing so many good works in order to inherit eternal life. நித்திய ஜீவனை தாங்கள் சுதந்திரிக்கும்படியாக ஏராளமான நற்கிரியைகளை நன்மைகளை செய்கிற ஜனங்கள் உண்டு. Feeding the poor, giving alms to the people, ஏழைகளுக்கு ஆகாரம் கொடுத்து தர்மதானங்கள் செய்வது, going for pilgrimage and taking holy dips in their life, புனித யாத்திரைகளை செய்து புனித நீராடல்களை செய்வது. So many good works are being done by the people to obtain the eternal life. நித்திய ஜீவனை அடையும்படியாக ஏராளம் நற்கிரியைகள் ஜனங்களால் செய்யப்படுகிறது. They are like Hagar who are wanting to receive a son in her life. இவர்கள் எல்லாரும் தன்னுடைய ஜீவியத்திலே ஒரு குமாரனை பெற வேண்டும் என்று வாஞ்சிக்கிற ஆகாரை போன்றுதான் இருக்கிறார்கள். By your works you will never be able to receive the promised son, eternal life. உன்னுடைய கிரியைகளினாலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான குமாரனாகிய நித்திய ஜீவனை நீ பெற முடியாது. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். This promised son speaks about the victorious life God is promising us. இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான குமாரன் தேவன் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறதான ஜெய ஜீவியத்துக்கு ஒப்பாகவும் இருக்கிறது. Victorious life cannot be obtained by our own works. ஜெய ஜீவியம் நம்முடைய சொந்த கிரியைகளினால் நாம் பெற முடியாது. It is given only by faith through the grace of God. இது தேவனுடைய கிருபையினாலே விசுவாசத்தினாலே நாம் பெறுகிறோம். That is why our Lord and Savior Jesus Christ came in this world and died on the cross of Calvary. இது நிமித்தமாகவே நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து தாம் இந்த பூமிக்கு வந்தவர் கல்வாரி சிலுவையிலே மரித்தார். If there is anyone here who haven't accepted Jesus as your personal savior, இந்த இடத்திலே யாராவது இன்னும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தால், tonight we are recommending Jesus to your hearts. இந்த ராத்திரி வேளையிலே இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய உள்ளத்தில் பெறும்படியாக நாங்கள் சொல்கிறோம். By your own works you will never be able to receive this glorious salvation. உன்னுடைய சொந்த கிரியைகளினால் இந்த மகிமையான இரட்சிப்பை நீ பெற முடியாது. If you want to be building your house in the kingdom of God, உன்னுடைய வீட்டை நித்திய தேவனுடைய ராஜ்யத்திலே கட்டி எழுப்ப வேண்டும் என்றால், you should join this rejected son who is our Jesus.
இந்த புறக்கணித்து தள்ளப்பட்டதான கல்லாகிய இயேசுவிடத்தில் நீ சேர்ந்து கொள்ள வேண்டும். Receive Jesus as a personal savior in your heart. இயேசுவை உன்னுடைய உள்ளத்திலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள். Be wise unto salvation. ரட்சிக்கப்படுவதற்கு எதுவாக ஞானமுள்ள ஒரு ஆளாக நீ இரு. Be wise to build your eternal house in his kingdom. நித்திய ராஜ்யத்திலே அவருடைய வீட்டை கட்டுவதற்கு எதுவாக ஞானமுள்ள ஒரு ஆளாக நீ இரு. Holy Spirit is another promise which God has given us. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான ஒரு வாக்குத்தத்தம் பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். Holy Spirit can be obtained only by faith in Jesus. இந்த பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் மேல் விசுவாசம் வைப்பதினாலே நாம் பெற்றுக்கொள்கிறோம். Divine healing is another promise which God has given us. தெய்வீக சுகம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மற்றொரு வாக்குத்தத்தமாக இருக்கிறது. None of these promises can be obtained by our own works. இந்த வாக்குத்தத்தங்கள் ஒன்றும் நம்முடைய சொந்த கிரியையினாலே நாம் பெற முடியாது. Every promise is based upon the faith which we have in Jesus. ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் நாம் இயேசுவின் பேரில் வைக்கிறதான விசுவாசத்தினாலே பெறுகிறோம். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Therefore, let us not be unwise or foolish in our life, thinking that we can obtain the blessings and the promises of God by our own works. நம்முடைய சொந்த கிரியைகளினாலே நாம் இந்த தேவனுடைய வாக்குத்தத்தங்களை எல்லாம் பெற்றுவிடலாம் என்று புத்தி இல்லாதவர்களாக ஞானமற்றவர்களாக நாம் இருக்க வேண்டாம். Let us put our confidence, our trust and faith in our God, so that we will be able to be wise in our spiritual life. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் புத்தி உள்ளவர்களாக இருக்கும்படியாக நம்முடைய விசுவாசத்தையும் நம்முடைய நம்பிக்கையும் அவர் மேலே நாம் பதிப்போமாக. Every wise woman buildeth her house. ஒவ்வொரு புத்தியுள்ள ஸ்திரீயும் தன் வீட்டை கட்டுகிறார். The foolish one plucketh it down with her hands. புத்தி இல்லாதவளோ தன் கைகளினாலே அவைகளை இடித்து போடுகிறார். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். The second set of women I said, Esther and Vashti. நான் சொன்னதான இரண்டாவது ஜோடி பெண்கள் எஸ்தரும் வஸ்தியும். Esther was wise in her life to obey the commandment of the king. இந்த ராஜாவின் கட்டளைக்கு கீழ்ப்படியத்தக்கதாக எஸ்தரோ ஞானமுள்ள ஒரு பெண்ணாக இருந்தார். Vashti became unwise or foolish by disobeying the commandment of the king. ராஜாவினுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமை காட்டக்கூடிய விதத்தில் இந்த வஸ்தியோ புத்தி இல்லாதவளாக போய்விட்டார். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். In the book of Esther chapter 1 and verse 12, when we read, எஸ்தரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் படிக்கும்போது, Vashti disobeyed the commandment of God, வஸ்தி இந்த கட்டளை அவள் மீறிவிட்டார். and thereby the king was very wroth over her. இது நிமித்தமாக ராஜா இவள் மேல் கடுங்கோபம் கொண்டார். And finally she was rejected and Esther was chosen in her place. கடைசியாக இவள் புறக்கணித்து தள்ளப்பட்டால் இவளுடைய ஸ்தானத்திலே எஸ்தர் அங்கீகரிக்கப்பட்டார். In the book of Esther chapter 2 and verse 17 we read about this truth. எஸ்தர் 2ஆம் அதிகாரத்தில் இந்த சத்தியத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். Vashti was rejected and Esther was accepted. வஸ்தி புறக்கணித்து தள்ளப்பட்டால் எஸ்தர் அங்கீகரிக்கப்பட்டார். Vashti was a foolish woman to obey the commandment of the king, and Esther was wise to obey whatever she was commanded. ராஜாவின் கட்டளைக்கு கீழ்ப்படியாமை காட்டுவது காட்டி இந்த வஸ்தியோ புத்தி இல்லாதவளாகி போனால், ஆனால் இந்த எஸ்தரோ ராஜாவின் கட்டளைக்கு கீழ்ப்படியக்கூடியவளாக இருந்து ஞானமுள்ளவளாய் இருந்தாள். If we are to build up our spiritual house, நாம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்றால் we must be willing to obey the commandment of our king. நம்முடைய ராஜாவின் கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிய மனமும் இருக்க வேண்டும். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Jesus is the King of Kings and the Lord of Lords. இயேசுவே ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவுமாய் இருக்கிறார். We must be willing to obey whatever he commands us. அவர் என்னென்ன காரியங்களை நமக்கு கட்டளை கொடுக்கிறாரோ அவைகளை கீழ்ப்படிவதற்கு நாம் மனமும் வந்திருக்க வேண்டும். Nature of disobedience will cause us to pull down our house. கீழ்ப்படியாமையின் சுபாவம் நம்முடைய வீட்டை நாம் இடித்து போடுவதற்கு எதுவாக நம்மை செய்துவிடும். The first step of our obedience we take in our baptism, obedience of water baptism. நம்முடைய கீழ்ப்படிதலின் முதலாவது படியை தண்ணீர் ஞானஸ்நானத்தில் நாம் கீழ்ப்படிய ஆரம்பிக்கிறோம். In the past 2 days we have been listening to this truth. கடந்த 2 தினங்கள் இந்த சத்தியத்தை குறித்து கேட்டுக்கொண்டே வந்தோம். We need to obey the commandment of God in waters of baptism. தண்ணீர் ஞானஸ்நானத்தில் தேவனுடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். Jesus said, except a man be born of water and of the spirit, he cannot enter into the kingdom of God. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டான் என்று இயேசு சொன்னார். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். In order to receive the baptism of the Holy Ghost, பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெறுவதற்கு water baptism is an essential step every child of God has to obey.
இந்த தண்ணீர் ஞானஸ்நான சத்தியம் உபதேசமானது ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் இதை பெறுவதற்கு கீழ்ப்படிய வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. The condition is when you repent for your sin and take baptism in water according to the word of God, you will be filled with the Holy Ghost. இதனுடைய நிபந்தனை என்னவென்றால் உன்னுடைய பாவங்களுக்காக நீ மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி தண்ணீர் ஞானஸ்நானத்தை வத்தடி வசத்தின்படி எடுப்பாய் என்றால் பரிசுத்தாவியினால் நீ நிரப்பப்படுவாய். But in some exceptional cases, இன்னும் சில விதி விலக்கப்பட்டதான சில சூழ்நிலைகளில் God baptizes people even before they are baptized in waters. தண்ணீரில் ஞானஸ்நானம் பெறுவதற்கு முன்பாகவே தேவன் அப்படிப்பட்டவர்களை ஜலத்தினால் ஆவியினால் அபிஷேகம் பண்ணுகிறார். In some exceptional cases, சில விதி விலக்கப்பட்டதான சில சூழ்நிலைகளில் God is baptizing some people and filling them with the baptism of the Holy Spirit and giving them the inner strength to live facing all the oppositions and battles that they have to go through. இவர்கள் கடந்து செல்கிறதான ஒவ்வொரு போராட்டங்கள் எதிர்ப்புகள் இவைகள் எல்லாம் சமாளித்து செல்வதற்கு தேவன் பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் இவர்களை நிரப்பியதை அனுப்புகிறார். Yes, by receiving the baptism of the Holy Ghost, you have become a washed in the sight of God. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொள்வதன் மூலமாக தேவனுடைய பார்வையிலே நீ ஒரு எஸ்தராக இருக்கிறாய். Yes, you have become queen in the kingdom of God. நீ தேவனுடைய ராஜ்யத்திலே நீ இருக்கிறாய். But you need to obey the truth of water baptism even if you have received the Holy Spirit. நீ பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிற ஒரு ஆளாக இருந்தாலும் தண்ணீர் ஞானஸ்நானத்தை பெற வேண்டியது அவசியமே. If you have not received taken baptism according to the word of God, even though you have received the Holy Spirit, because of the spirit of disobedience, you are pulling down your own house. நீ பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றதான ஒரு ஆளாக இருந்தாலும் தண்ணீர் ஞானஸ்நானத்தை பெறாத ஒரு நபராக நீ இருப்பாய் என்றால் உனக்குள் இருக்கிறதான கீழ்ப்படியாமையின் சுபாவத்தின் மூலமாக உன்னுடைய வீட்டை நீயே இடித்துக் கொண்டே இருக்கிறாய். In Acts of the Apostles chapter 10, when we read, அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கும்போது it is mentioned about an incident where people had already received the baptism of the Holy Spirit. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஏற்கனவே பெற்றதான ஒரு ஜனங்களுடைய அங்க சம்பவத்தை தான் இங்க வாசிக்கிறோம். But they were commanded to be baptized in waters. அவர்கள் தண்ணீர் ஞானஸ்நானம் பெறும்படியாக அவர்களுக்கு கட்டளை கொடுக்கப்பட்டது. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். In Acts of the Apostles chapter 10 verses 47 and 48, when we read, அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 47 48 வசனங்களில் படிக்கும்போது Peter was commanding them to baptize them in water. இவர்கள் தண்ணீர் ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று பரிசுத்த பேதுரு அவர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். Even though they had been filled with the baptism of the Holy Ghost, அவர்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்களாக இருந்தாலும் they had to obey the truth of water baptism according to the word of God. கர்த்தருடைய வசனத்தின்படி தண்ணீர் ஞானஸ்நானத்தை அவர்கள் பெற வேண்டும். There are people, those who receive the baptism of the Holy Spirit today and denying the truth of water baptism. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றதான ஜனங்கள் இன்றைக்கு தண்ணீர் ஞானஸ்நான சத்தியத்தை மறுதலிக்கிறவர்களும் உண்டு. Dear friend, if you are a person who received the baptism of the Holy Spirit, அருமையான நண்பா, நீ பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற ஒரு ஆளாக இருந்தால் and still denying to obey the truth of water baptism, அதை பெற்றும் தண்ணீர் ஞானஸ்நானத்தை மறுதலிக்கிற ஒரு நபராக இருந்தால் you are pulling down your own house with your hands. நீ உன்னுடைய சொந்த கைகளினாலே உன்னுடைய வீட்டை நீ இடித்துக் கொண்டிருக்கிறாய். You are a person like Vashti who was rejected by the king. ராஜாவினாலே புறக்கணித்து தள்ளப்பட்டதான வஸ்தியை போல இருக்கிறாய். Don't become unwise to disobey the commandment of God. தேவனுடைய கட்டளைக்கு நீ கீழ்ப்படியாமை காட்டி நீ புத்தி இல்லாத ஒரு நபராக மாறாதே. We need to obey God's commandment and build up our house. நாம் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய வீட்டை கட்டி எழுப்ப வேண்டியது நமக்கு அவசியம். That is why in the Gospel of St. Matthew chapter 7, when we read, மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், Jesus mentioned about a wise man and a foolish man. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து புத்தியுள்ளவனையும் புத்தி இல்லாத மனுஷனை குறித்து சொல்கிறார். The wise man built his house upon the rock. புத்தியுள்ள மனுஷன் தன்னுடைய வீட்டை கன்மலையின் மேல் கட்டினான். And the foolish man built his house upon the sand. புத்தி இல்லாத மனுஷனோ தன் வீட்டை மணலிலே கட்டினான். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Who is the one who built his house upon the rock? கன்மலையின் மேல் கட்டினதான மனுஷன் யார்? Those who heard the sayings of Jesus and doing them accordingly. இயேசுவினுடைய உபதேசத்தின் வார்த்தைகளை கேட்டு அதன்படியே ஜீவிக்கிறவன். Those who hear the sayings of the Lord and do it accordingly, they are the ones wise in the sight of God who build their house upon the rock. ஆண்டவராகிய இயேசுவினுடைய அந்த உபதேச சத்தியங்களை கேட்டு அதன்படியே தங்களுடைய ஜீவியத்தை கட்டி எழுப்புகிறவர்களே புத்தியுள்ளவர்களாக இருந்து தங்களுடைய வீட்டை கன்மலையின் மேலே கட்டி எழுப்புகிறவர்களாக இருக்கிறார்கள். Those who are doing the will of God, they are wise in the sight of God. தேவ சித்தத்தை தங்களுடைய ஜீவியத்தில் செய்கிறவர்கள் தேவனுடைய பார்வையிலே ஞானிகளாக இருக்கிறார்கள். That is why Jesus said, not everyone that calleth me saying Lord, Lord shall enter into the kingdom of heaven. ஆகவே தான் இயேசு சொல்லும்போது கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவர்கள் எல்லாரும் அந்த பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. The one who is doing the will of my Father which is in heaven.
பரலோகத்தில் இருக்கிறதான என் பரமபிதாவின் சித்தத்தை செய்தவர்கள் என்று சொல்கிறார். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். When we obey the word of God and take water baptism, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சரியான ஞானஸ்நானம் பெறும்போது we take the first step to do the will of God in our spiritual life. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் தேவ சித்தத்தை செய்கிறதில் முதல் படியை நாம் எடுக்கிறோம். You could be found like Vashti in the sight of God. தேவனுடைய பார்வையிலே நீ ஒரு வஸ்தியை போல் இருக்கக்கூடும். But tonight we would like to tell you, don't become unwise in your life by disobeying the will of God which God has revealed unto you. தேவன் உனக்கு வெளிப்படுத்தினதான தேவ சித்தத்துக்கு நீ கீழ்ப்படியாமை காட்டி புத்தி இல்லாத ஒரு நபராக நீ மாற வேண்டாம் என்று இந்த ராத்திரியிலே உனக்கு சொல்கிறோம். The wise man, he built his house upon the rock. புத்தியுள்ளவன் தன் வீட்டை கன்மலையிலே கட்டி எழுப்பினான். And the foolish man built his house upon the sand. இந்த புத்தி இல்லாதவனோ மணலிலே தன் வீட்டை கட்டினான். Beloved ones, it is true that many of us have taken water baptism. பிரியமானவர்களே, நம்மில் அநேக தண்ணீர் ஞானஸ்நானத்தை எடுத்தது உண்மைதான். But that is only the beginning of the will of God. அது தேவ சித்தம் செய்வதில் ஆரம்பம்தான். We need to continue to do God's will in our body. நம்முடைய சரீரத்தில் தொடர்ச்சியாக தேவ சித்தத்தை நாம் செய்ய வேண்டும். Then only we will be able to build up our house upon this solid rock who is our Jesus. அப்பொழுது மாத்திரமே நாம் நம்முடைய ஜீவியத்தை திடமாக இருக்கிறதான இந்த கன்மலையாக இயேசுவின் மேல் நம்முடைய ஜீவியத்தை கட்டி எழுப்புவோம். It is true that we have taken baptism and started to do the will of God so many years back. நாம் தண்ணீர் ஞானஸ்நானம் எடுத்து தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக ஆரம்பித்து பல வருஷங்கள் நமக்கு இருப்பது உண்மைதான். But today, what is our life in the presence of God? ஆயினும் இன்றைக்கு தேவனுடைய சமூகத்திலே நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது? Only if we are continually doing the will of God in our body, our King will be pleased with us and our house will be built up in heaven. தொடர்ச்சியாக நம்முடைய ஜீவியத்தை தேவ சித்தத்தில் கட்டி எழுப்பும் தேவ சித்தம் செய்வது மாத்திரமே நம்முடைய ராஜா நம்முடைய ஜீவியத்திலே பிரியமாயிருப்பார். பரலோகத்திலே நம்முடைய வீடு கட்டி எழுப்பப்படுவதற்கு எதுவாக இருக்கும். When Jesus came in this world, what was his confession? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாம் இந்த பூமியிலே வந்தபோது அவருடைய அறிக்கைதான் என்ன? In the book of Hebrews chapter 10, when we read, எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கும்போது Jesus says, "Lo, I come to do thy will, O God." இதோ தேவனே உம்முடைய சித்தத்தை இதோ வருகிறேன். I come to do thy will, O God, in my body. என் சரீரத்திலே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். Yes, this body has been given to us in order to do the will of God. இந்த சரீரம் தேவ சித்தத்தை நாம் செய்வதற்காகவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Only if we are doing the will of God in our body, our house is built up in heaven. தேவ சித்தத்தை இந்த சரீரத்தில் நாம் செய்யும்போது மாத்திரமே நம்முடைய வீடு பரலோகத்திலே கட்டி எழுப்பப்படும். If we are to do the will of God, நாம் தேவ சித்தத்தை செய்ய வேண்டும் என்றால் we must be willing to forgo our own will. நம்முடைய சொந்த சித்தத்தை நாம் விட்டுவிட வேண்டும். Only if we are willing to forgo our own will, we will be able to do God's perfect will in our lives. நம்முடைய சொந்த சித்தத்தை விட்டு விடும்போது மாத்திரமே தேவனுடைய பரிபூர்ணமான சித்தத்தை நமது ஜீவியத்தில் நாம் செய்ய முடியும். Let us be wise unto do the will of God. தேவ சித்தத்தை செய்வதற்கு எதுவாக ஞானம் உள்ளவர்களாய் நாம் இருப்போமாக. If we are doing our own will, we cannot build up our spiritual house. நம்முடைய சொந்த சித்தத்தை செய்வோம் என்றால் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்மை கட்டி எழுப்ப முடியாது. We are unwise in the sight of God. தேவனுடைய பார்வையிலே புத்தி இல்லாதவர்களாய் இருப்போம். We are plucking down our house with our hands. நம்முடைய சொந்த கைகளினாலே நம்முடைய வீட்டை இடித்து போடுகிறவர்களாய் இருப்போம். Let us be wise unto salvation. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு எதுவாய் ஞானம் உள்ளவர்களாய் இருப்போமாக. Let us be wise to do the will of God. தேவ சித்தம் செய்ய ஞானம் உள்ளவர்களாய் இருப்போமாக. Let our house be founded upon the solid rock who is our Jesus. நம்முடைய வீடானது கன்மலை திடமான கன்மலையாக இயேசுவின் மேல் கட்டி எழுப்பப்படட்டும். If it is so, whatever happens in our life, our house will stand. அது அப்படியா இருக்கும் என்றால் நம்முடைய ஜீவியத்தில் என்ன சம்பவித்தாலும் இந்த வீடோ நிலைத்து நிற்கும். No winds, no waves will be able to bring our house down. எந்த காற்றும் எந்த அலையும் நம்முடைய வீட்டை கீழே தள்ளிவிட முடியாது. Whatever trials and whatever temptations will go through, our house will stand always in the presence of God. எப்படிப்பட்டதான சோதனைகள் பரீட்சைகள் வழியாக நம்முடைய ஜீவியத்தில் நாம் கடந்து சென்றாலும் நம்முடைய வீடோ அது உறுதியாக நிலைத்து நிற்கக்கூடியதாக. Every wise woman buildeth a house. ஒவ்வொரு புத்தியுள்ள ஸ்திரீயும் தன் வீட்டை கட்டி எழுப்புகிறாள். Foolish woman plucketh it down with her hands. புத்தி இல்லாதவளோ தன் கைகளினாலே தன் வீட்டை இடித்து போடுகிறாள். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். We read about another set of women, as we said, Ruth and Orpah. ரூத் ஓர்பா என்று மற்றொரு ஜோடி பெண்களை காண்கிறோம். Ruth was wise in her life. இந்த ரூத்தோ தன்னுடைய ஜீவியத்தில் புத்தி
புத்தியுள்ளவளாய் இருந்தாள். How was she wise in her life? இவள் எவ்விதமாக தன்னுடைய ஜீவியத்தில் புத்தியுள்ளவராக இருந்தாள்? Because of the decision that she took to stand along with her mother-in-law. இவள் தன்னுடைய மாமியோடு கூட உறுதியாக சேர்ந்திருக்க வேண்டும் எடுத்த தீர்மானத்தினாலே. In the book of Ruth chapter 1, when we read ரூத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது we find that she decided to continue with the mother-in-law. தன்னுடைய மாமியோடு கூட தொடர்ச்சியாக செல்ல இவள் தீர்மானம் பண்ணிவிட்டாள். But Orpah was not so. ஆனால் ஓர்பால் அப்படி இல்லை. In the book of Ruth chapter 1 and verse 14, when we read ரூத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், she continued to live with the mother-in-law, but the Orpah was unwise to take that decision. ரூத்தோ தன்னுடைய மாமியோடு கூட தொடர்ச்சியாக இருக்கும்படியாக தீர்மானம் பண்ணிவிட்டாள். ஆனால் ஓர்பாலோ தன்னுடைய தீர்மானத்திலே தவறி அவள் புத்தி இல்லாதவளாக இருந்தாள். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். In the 14th verse of book of Ruth chapter 1, we read ரூத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் படிக்கும்போது, they lifted up their voice and wept again. அவள் தன்னுடைய சத்தமாய் அவளுக்கு அழுது, and Orpah kissed her mother-in-law, ஓர்பால் தன்னுடைய மாமியை முத்தமிட்டு, but Ruth clave unto her. ஆனால் ரூத்தோ அவளை விடாமல் பற்றிக் கொண்டாள். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். They both lifted up their voice and cried. இவர்கள் இருவருமே மகா சத்தமாய் அதிகமாய் அழுதார்கள். Orpah kissed and left the mother-in-law, another translation says. ஆனால் ஒரு மொழிபெயர்ப்பு சொல்கிறது, ஓர்பால் தன்னுடைய மாமியை முத்தமிட்டு போனாள். She lifted up her voice and gave the kiss and left the mother-in-law. சத்தமிட்டு அதிகமாக இவள் அழுது முத்தமிட்டு தன் மாமியை விட்டு போனாள். But Ruth, she was wise to continue with the mother-in-law. ஆனால் ரூத்தோ தன்னுடைய மாமியோடு தொடர்ச்சியாக செல்ல பற்றிக் கொண்டாள். This mother-in-law, Naomi, is a type and shadow of the consecrated servants of God. இந்த மாமியாகிய நகோமி ஒரு பிரதிஷ்டை செய்யப்பட்டதான தேவனுடைய ஊழியத்துக்கு ஒரு ஒப்பாக இருக்கிறாள். Servants of God, true servants of God, they have consecrated everything in this world. They have forsaken everything in this world and they are living for the people of God. உண்மையான ஒரு தேவனுடைய ஊழியக்காரர்கள் அவர்கள் எல்லாவற்றையும் தேவனுக்கு என்று பிரதிஷ்டை செய்து இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் விட்டு அவர்கள் தேவனுடைய ஜனங்களுக்காகவே வாழ்கிறவர்கள். That is the ministry which Jesus established when he was upon this earth. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாம் இந்த பூமியிலே இருந்தபோது ஸ்தாபித்த ஊழியம் அதுதான். Before starting his public ministry, the Bible says he separated 12 apostles unto himself. வெளியரங்கமான தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக வேதம் சொல்கிறது இவர் தம்முடைய 12 அப்போஸ்தலர்களை தேர்ந்தெடுத்தார். And he told them to forsake all what they had and to follow Jesus. அவர்களுக்குண்டான எல்லாவற்றையும் விட்டு இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று அவர் அழைத்தார். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Whenever Jesus was upon this earth, he started this apostolic ministry. நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாம் இந்த பூமியிலே இருந்தபோது அப்போஸ்தல ஊழியத்தை ஆரம்பித்தார். Yes, there are people, those who say the time of the apostles are over. அப்போஸ்தலருடைய வாழ்நாள் காலம் முடிந்தது என்று சொல்கிறவர்கள் உண்டு. No, beloved ones, even tonight we would like to tell you with all boldness and courage, the time of the apostles is not over yet. அருமையான நண்பா, இந்த ராத்திரி வேளையும் தைரியத்தோடு சொல்ல வாஞ்சிக்கிறோம், அப்போஸ்தலருடைய காலம் இன்னும் முடிவு பெறவில்லை. Jesus told the apostles, lo, I will be with you always till the end of the world. இயேசு அந்த அப்போஸ்தலர்களை பார்த்து, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். Apostolic ministry will continue till the coming of Jesus. அப்போஸ்தல ஊழியம் இயேசுவின் வருகை மட்டும் தொடர்ச்சியாகவே செல்லும். Apostles of God will be upon this earth till Jesus comes in glory to gather together his perfected saints. தேவன் தம்முடைய இயேசு தம்முடைய பூர்ணமாக்கப்பட்டதான பரிசுத்தவான்களை சேர்க்கும் வரைக்கும் அப்போஸ்தலருடைய ஊழியம் தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கும். Those who have forsaken everything in this world, இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் விட்டுவிட்டவர்கள், those who have totally dedicated themselves to serve God, தங்களை முற்றுமாக ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும்படியாக எல்லாவற்றையும் வெறுத்து விட்டவர்கள், they are the ones following the Lamb whithersoever he goeth. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றி செல்கிறவர்கள் இவர்களே. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். They are living by faith in this world. இந்த பூமியிலே விசுவாசத்திலே பிழைக்கிறவர்கள். They are confidence, their trust absolutely they have put in God and God himself. அவர்களுடைய நம்பிக்கை ஆண்டவர் மேல் மாத்திரமே இருக்கிறது. Yes, there is apostolic ministry upon this earth till the coming of Jesus. இயேசுவின் வருகை பரியந்தம் இந்த பூமியிலே அப்போஸ்தல ஊழியம் உண்டு. This Naomi is a type and shadow of the consecrated servants of God. இந்த நகோமி பிரதிஷ்டை செய்யப்பட்டதான கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு ஒப்பாக நிழலாட்டமாக இருக்கிறார். When Orpah looked at her, ஓர்பால் அவளை பார்த்தபோது there was
no hope for her future through this Naomi. இந்த நகோமி மூலமாக இனி வரும் காலத்துக்கு இவளுக்கு நம்பிக்கை தோன்றவில்லை. That is why she lifted up her voice and cried and wept and kissed her and left her. ஆகவே தான் அவளோ மகா சத்தமாய் அவர் அழுது முத்தமிட்டு இவளை விட்டு விட்டு சென்றாள். But Ruth was not so. ஆனால் ரூத் அப்படி அல்ல. She was wise in her life. இவள் தன்னுடைய ஜீவியத்திலே ஞானமுள்ளவளாய் இருந்தாள். Whatever is going to happen to me, she decided to continue with Naomi. இவள் எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை, ஆனால் நான் நகோமியோட தொடர்ச்சியாக செல்ல வேண்டும் என்று தீர்மானம் பண்ணி கொண்டாள். Beloved child of God, tonight in which group are you belonging? அருமையான நண்பா, இந்த ராத்திரி வேளையிலே எந்த குழுவை நீ சேர்ந்த ஒரு ஆளா இருக்கிறாய்? In the presence of God, are you an Orpah or are you a Ruth? தேவனுடைய பார்வையில் நீ ஓர்பாவாக இருக்கிறாயா அல்லது ரூத்தாக இருக்கிறாயா? Yes, there are people, those who come and tell us, yes, we are praying for you, we are weeping for you, we are praying in the presence of God that your ministry is to be blessed. நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம், உங்களுக்காக அழுது உங்களுடைய ஊழியமானது ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று அழுது ஜெபிக்கிறோம் என்று சொல்கிறவர்கள் உண்டு. They wish well about our ministry. They give offering and tithes and they are kissing us and wishing us, but they are not continually following the doctrines of the apostles. நம்முடைய ஊழியத்துக்கு அவர்கள் கொடுப்பதற்கு உண்டு, அவர்கள் நமக்காக ஜெபிப்பதற்கு உண்டு, நன்றாக நம்மை மெச்சி செல்வதற்கு உண்டு. ஆனால் நம்முடைய உபதேசங்களிலே நிலைத்து நின்று நம்மோடு இருப்பதற்கு அவர்கள் தகுதி இல்லை. If you are not one with the apostolic doctrine, you are an Orpah in the sight of God, you are unwise, you are a fool, you are plucking down your house with your own hands. அப்போஸ்தல உபதேசத்திலே நீ நிலைத்து நிற்க நீ வாஞ்சிக்கவில்லை என்றால் தேவனுடைய பார்வையிலே புத்தியற்றதான அந்த ஓர்பாலை போல இருக்கிறாய். நீயோ உன்னுடைய சொந்த கைகளினாலே உன் வீட்டை இடிக்கிறவளாக இருக்கிறாய். You may say that I am lifting up my voice and crying for you in the presence of God. தேவ சமூகத்தில் உமக்காகத்தானே என் சத்தத்தை உயர்த்தி அழுது ஜெபிக்கிறேன் என்று நீ சொல்லலாம். You may say that we are trying to help your ministry. உங்களுடைய ஊழியத்துக்கு உதவி செய்ய இவ்வளவு முயற்சிக்கிறோம் என்று சொல்லலாம். You are doing the best for us, but if you are not one with the doctrine, one with the teaching of the apostles, you are an Orpah, unwise, fool, and plucking down your house with your own hands. நீ எங்களோட இந்த உபதேசத்தோடு கூட சேர்ந்து இணைந்திருக்காவிட்டால் புத்தி இல்லாத அந்த ஓர்வாலை போல இருப்பாய். நீயோ உன்னுடைய சொந்த கைகளினாலே உன்னுடைய வீட்டை இடித்து போடக்கூடிய ஒரு ஆளாக நீ இருப்பாய். In Acts of the Apostles chapter 2, when we read, அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது, those who took water baptism on the day of Pentecost, பெந்தேகோஸ்தே என்கிற நாளில் தண்ணீர் ஞானஸ்நானம் எடுத்தவரிடத்தில் what did they do? அவர்கள் என்ன செய்தார்கள்? They continued in the apostolic doctrines. அவர்கள் அப்போஸ்தல உபதேசத்திலே உறுதியாய் இருந்தார்கள். They continued in the fellowship of the saints. அவர்கள் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தில் உறுதியாய் They தரித்திருந்தார்கள். continued in breaking of bread and prayers. அப்பம் பிக்குதலும் ஜெபத்திலும் உறுதியாய் இருந்தார்கள். 4 things are mentioned about the people, those who are wise and building up their house. தங்களுடைய ஜீவியத்தில் உண்மையுள்ளவர்களாக புத்தியுள்ளவர்களாக இருந்து வீட்டை கட்டுகிறவர்களை குறித்து 4 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. They continued steadfastly in apostles' doctrine. இவர்கள் அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்தில் உறுதியாய் தரித்திருந்தார்கள். They continued steadfastly in the apostolic fellowship. அப்போஸ்தலர்களுடைய ஐக்கியத்தில் உறுதியாய் தரித்திருந்தார்கள். And they continued steadfastly in the breaking of bread. அப்பம் பிக்குதலில் உறுதியாய் தரித்திருந்தார்கள். And in the prayers as well. ஜெபம் பண்ணுதலில் உறுதியாய் Today தரித்திருந்தார்கள். there are some children of God, those who are despising the Holy Communion service. இன்றைக்கு சில தேவனுடைய பிள்ளைகள் உண்டு, பரிசுத்தமான ராபோஜனத்தை அவர்கள் அற்பமாக எண்ணுவது உண்டு. They claim that they belong to the true church. உண்மையான சபையை தாங்கள் சார்ந்தவர்கள் என்று உரிமை பாராட்டுவதுண்டு. And they say that we have taken water baptism in the right way. சரியான விதத்தில் தண்ணீர் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம் என்று சொல்வதுண்டு. We are in the fellowship of the true church. மெய்யான சத்தியத்தின் ஐக்கியத்தில் நாங்கள் இருக்கிறோம். But they don't take a Holy Communion regularly in their spiritual life. ஆனால் தங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் விடாமல் தொடர்ச்சியாக பரிசுத்த ராபோஜனம் எடுப்பதில்லை. Let me tell you that they are unwise in their spiritual life. பிரியமானவர்களே, நான் ஒன்று சொல்லிக் கொள்ளட்டும், தங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே இவர்கள் புத்தி இல்லாதவர்கள். If you are avoiding the Holy Communion service, நீ பரிசுத்த ராபோஜனத்தை தவிர்க்கிற ஒரு ஆளாக இருந்தால், you are not building up your eternal house. உன்னுடைய நித்திய வீட்டை நீ கட்டி எழுப்புகிற ஆள் அல்ல. You are unwise and you are plucking down your house with your own hands. நீ புத்தி இல்லாத ஒரு ஆளாக இருந்து உன் சொந்த வீட்டை நீயே உன் கைகளினால் இடிக்கிறவனாய் இருக்கிறாய். Holy Communion is a ministry which God has instituted in the New Testament church for the growth and perfection of our spiritual life. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் வளர்ச்சிக்கும் பூர்ணத்துக்கும் இந்த புதிய ஏற்பாட்டிலே தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு கொடுத்ததான ஒரு உபதேசமாகத்தான் இந்த ஒரு பரிசுத்த ராபோஜனம் இருக்கிறது. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Let us be wise unto holiness. நாம்
பரிசுத்தமாகுவதற்கு ஏதுவாக ஞானமுள்ளவர்களாய் இருப்போமாக. Let us be wise to take part in the Holy Communion service when we can examine ourselves and grow in the holiness of God, rectifying our faults and failures and drawbacks and defeats. நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நம்முடைய தோல்விகள், பலவீனங்கள், குறைகள் எல்லாம் சரி பார்த்துக் கொள்ளக்கூடியதான இந்த பரிசுத்த ராபோஜனத்தில் பங்கு கொள்வதற்கு எதுவாக நாம் ஞானமுள்ளவர்களாய் இருப்போமாக. Let us not become unwise like Orpah. ஓர்பாலை போல புத்தியற்றவர்களாய் நாம் இருக்க வேண்டாம். Let us be wise unto holiness like Ruth. நாம் ரூத்தை போல பரிசுத்தத்துக்கு எதுவான ஞானமுள்ளவர்களாய் இருப்போமாக. So that our spiritual house will be built up and be found ready for the coming of the Lord. இவ்விதமாக நம்முடைய ஆவிக்குரிய வீடு கட்டி எழுப்பப்படும். நாம் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாய் இருப்போமாக. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Let us be wise to build up our faith and receive all the promises of God. நாம் விசுவாசித்து நாம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை எல்லாம் பெறுவதற்கு எதுவான ஞானமுள்ளவர்களாய் இருப்போமாக. Let us be wise to obey the counsel of God, the commandment of God, to do His perfect will till the end of our life. நம்முடைய ஜீவியத்தின் முடிவு பரியந்தம் தேவனுடைய கற்பனைகள், தேவனுடைய கட்டளைகளுக்கெல்லாம் கீழ்ப்படிவதற்கு எதுவாக புத்தி நாம் இருப்போமாக. Let us be wise in the fellowship of the saints to examine ourselves and to grow in the holiness of the Lord. அப்போஸ்தலருடைய ஐக்கியத்திலே நிலைத்திருந்து தேவனுடைய பரிசுத்தத்திலே வளர்ந்தேறுவதற்கு எதுவாக புத்தியுள்ளவர்களாக நாம் இருப்போமாக. We read about another set of women, Mary and Martha. மரியாள், மார்த்தாள் என்று மற்றொரு ஜோடி பெண்களை காண்கிறோம். Mary was wise in her life, but Martha was unwise. மரியாள் தன்னுடைய ஜீவியத்திலே ஞானமுள்ளவளாக இருந்தால் மார்த்தாளோ ஞானமில்லை. How was Mary? Mary was wise in her life. எவ்விதமாக மரியாள் தன்னுடைய ஜீவியத்திலே ஞானமுள்ளவளாக இருந்தால் by choosing to sit at the feet of Jesus. இயேசுவின் பாதத்திலே வீற்றிருப்பதை தெரிந்து கொண்டதன் மூலமாய். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். When we read the Gospel in Luke chapter 10, லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம், there from verses 38 onwards we are able to see Martha and Mary. 38ஆம் வசனம் துவங்கி மார்த்தாளையும் மரியாளையும் காண்கிறோம். There it is written, Martha was troubled and careful about many things. இங்கு மார்த்தாள் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு வேதனை கொண்டிருந்தாள். As such, she could not sit at the feet of Jesus. இவள் இயேசுவின் பாதத்தண்டையில் உட்கார முடியாதவளாக இருந்தாள். In the 41st verse, Jesus said to her, 41ஆம் வசனத்தில் இயேசு அவளை பார்த்து சொல்கிறார், Martha, Martha, thou art careful and troubled about many things. மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். But one thing is needful, and Mary had chosen the good part. தேவையானது ஒன்றே, மரியாளோ தன்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். Martha was careful and troubled about many things. மார்த்தாள் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கினாள். We should be careful in our life, but we should not be troubled in our heart. நம்முடைய ஜீவியத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், ஆனால் நம்முடைய உள்ளத்திலே கலங்கி இருக்க கூடாது. We should not live a careless life. நாம் கவலையற்ற பாரமற்ற ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது. We must be careful, but we must live a carefree life. நாம் ஜாக்கிரதை உள்ளதான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், ஆனால் எந்த விதமான பாரம் இல்லாத வாழ்க்கை இருக்க வேண்டும். Yes, we must cast our burdens and our cares at the feet of Jesus. நாம் நம்முடைய பாரங்களை எல்லாம் இயேசுவின் பாதத்திலே வந்து வைத்து விட வேண்டும். Mary chose the good part. She was wise in her life to sit at the feet of Jesus. மரியாளோ நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் இயேசுவின் பாதத்திலே வந்து உட்காரத்தக்கத வீற்றிருக்கத்தக்கதான ஞானமுள்ள ஒருவராக இருந்தால். One meaning of sitting at the feet of Jesus speaks about our prayer life. இயேசுவின் பாதத்திலே இருப்பது என்பது ஒரு அர்த்தம், அது நம்முடைய ஜெப ஜீவியத்தை காட்டுகிறது. Sitting at the feet of Jesus speaks about a prayer life. இயேசுவின் பாதத்தில் இருப்பது அது ஜெப ஜீவியத்தை காட்டுகிறது. If we can take our burdens, our cares and anxieties to the presence of God through our prayers and supplications, then we are wise in our spiritual life. நம்முடைய ஜெபங்கள், விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள் மூலமாக நம்முடைய ஜீவியத்தில் இருக்கிறதான பாரங்கள், திகில் நிறைந்ததான வருங்கால எதிர்பார்ப்புகள், இவைகளை எல்லாம் கொண்டு போய் நம்முடைய பாதத்தில் வைக்கக்கூடிய ஒரு ஆளாக இருப்போம் என்றால் தேவனுடைய பார்வையிலே நாம் ஞானமுள்ளவர்களாக இருப்போம். That is why in Philippians chapter 4 when we read, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, there what does St. Paul say? இங்கு பரிசுத்த பவுல் என்ன சொல்கிறார்? We have to take all our burdens and cares to the presence of God. நம்முடைய பாரங்கள், கவலைகள் எல்லாம் தேவனுடைய சமூகத்துக்கு நாம் கொண்டு செல்ல வேண்டும். Philippians chapter 2 and verse 6 it is written, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், be careful for nothing, but in everything by prayer and supplication with thanksgiving let your request be made known unto God. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் வேண்டுதலினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். Tonight, dear child of God, are you a Mary or a Martha? இந்த ராத்திரி வேளையில்
தேவனுடைய பிள்ளையே, நீ மரியாளாக இருக்கிறாயா, மார்த்தாளாக இருக்கிறாயா? If you are careful and troubled about so many things, you are unwise in your life, you cannot build up your house. நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருப்பாய் என்றால் உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நீ புத்தி இல்லாத ஒரு ஆளாக நீ இருக்கிறாய். Burden about your day-to-day needs. உன்னுடைய அன்றாட தேவைகளை குறித்ததான கவலை. Burden about the problems in your workplace. உன்னுடைய வேலை ஸ்தலத்தில் இருக்கிறதான பிரச்சனைகளை குறித்த கவலை. Burden about your business. உன்னுடைய வியாபாரத்தை குறித்த கவலை. Could be burden about your sickness or future. உன்னுடைய வியாதியை குறித்தோ வருங்காலங்களை குறித்ததான கவலை. Yes, various cares of your husband or children. உன்னுடைய புருஷன் பிள்ளைகளை குறித்ததான பலவிதமான கவலைகள். If you are careful and troubled about so many things, you will not be able to build up your house. அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி இருப்பாய் என்றால் உன்னுடைய ஆவிக்குரிய வீட்டை கட்டி எழுப்ப முடியாது. But if you can be wise like Mary who sat at the feet of Jesus, இயேசுவின் பாதத்தண்டையிலே இருந்ததான மரியாளை போல இருந்தால், yes, you can cast all the burdens at the feet of the Lord. உன்னுடைய பாரத்தை எல்லாம் கர்த்தருடைய பாதத்திலே நீ வைத்து விட முடியும். That is why the promise of God says, cast your burden upon the Lord and he shall sustain thee. உன் பாரத்தை எல்லாம் நீ அவர் மேல் வைத்து விடு, அவர் உன்னை தாங்குவார் என்று கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. By carrying your own burden, you will never be able to reach anywhere. உன்னுடைய சொந்த பாரத்தை நீயே சுமப்பதன் மூலமாக நீ எங்கும் போய் அடைய முடியாது. By taking your own burden, you will become weary and troubled in your spiritual life. உன் சொந்த பாரத்தை நீயே சுமந்து ஆவிக்குரிய ஜீவியத்தில் இழைத்து போவாய். Tonight the Lord is speaking with you saying, cast your burden upon the Lord and he shall sustain thee. இந்த ராத்திரி வேளையில் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை தாங்குவார் என்று கர்த்தர் உன்னை பார்த்து பேசுகிறார். And he never allow suffer the righteous to be moved. நீதிமான் ஒரு நாளும் தள்ளாட அவன் இடம் கொடுக்க மாட்டான். Mary sat at the feet of Jesus. மரியாள் இயேசுவின் பாதத்திலே வீற்றிருந்தாள். She was wise in the sight of Jesus. இயேசுவின் பார்வையிலே ஞானியாக இருந்தாள். That is why Jesus said that she has chosen the good part. இவள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று இயேசு சொல்கிறார். Dear child of God, tonight why don't you cast your burden upon the Lord and choose the good part of prayer life to sit at the feet of Jesus. இந்த ராத்திரி வேளையிலும் நீ நல்ல பங்கை தெரிந்து கொண்டு இயேசுவின் பாதத்தண்டையிலே இருக்கக்கூடிய புத்தியுள்ள காரியத்தை ஏன் நீ தெரிந்து கொள்ள கூடாது? If it is so, you will be able to find a great relief and rest in your life. இது விதமாக இருக்கும் என்றால் உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் பெரிதான விடுதலையை காண்பாய். Don't be foolish like Martha, but be wise like Mary. மார்த்தாளை போல ஒரு புத்தி இல்லாத ஆளாக இருக்காதே, மரியாளை போல புத்தி உள்ள ஒரு ஆளாக இரு. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Casting all the burdens and cares at the feet of the Lord. கர்த்தருடைய பாதத்திலே எல்லா கவலைகளையும் பாரங்களையும் வைத்து விடுவது. The Bible says, cast all your care upon him, for he is caring for you. அவர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை தாங்குவார் என்று வேதம் சொல்கிறது. Tonight, whatever your burden be, இந்த ராத்திரியில் உன் பாரம் எதுவாக இருக்கட்டும், Jesus the burden bearer is standing by you. சுமை தாங்கியாகி இயேசு இங்கே இருக்கிறார். Yes, you can cast your burden upon him. நீ உன் பாரத்தை அவர் மேல் வைக்கலாம். He will never let you down. அவர் உன்னை ஒரு காலம் கைவிட மாட்டார். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். He is the faithful God and promise keeping God. அவர் உண்மையுள்ள தேவன், வாக்குத்தத்தங்களை உடன்படிக்கைகளை காக்கிறவர். You will be able to experience a great relief in your soul and you can build up your spiritual house. உன்னுடைய ஆத்துமாவிலே பெரிய இளைப்பாறுதலை நீ கண்டடைவாய். உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை கட்டி எழுப்புவாய். Every wise woman buildeth a house. ஒவ்வொரு புத்தியுள்ளதான ஸ்திரீ வீட்டை கட்டுகிறார். The foolish one pluck it down with her hands. புத்தி இல்லாதவளோ தன்னுடைய கைகளினாலே அதை இடித்து போடுகிறார். Let us be wise in the presence of God to sit at the feet of the Lord and to cast all the burdens upon the Lord through our prayers and supplications. கர்த்தருடைய பாதத்திலே இருந்து நம்முடைய பாரங்கள், நம்முடைய துக்கங்கள் எல்லாவற்றையும் எல்லா ஸ்தோத்திரத்தில் விண்ணப்பத்தில் அவரிடத்தில் நாம் செலுத்துவதற்கு வைப்பதற்கு நாம் ஜாக்கிரதையாக இருப்போமா? Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். In the Gospel of Luke chapter 17, when we read, லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது in verse 35 it is written about two women. 35ஆம் வசனத்தில் இரண்டு ஸ்திரீகளை குறித்து வாசிக்கிறோம். Two women shall be grinding together, the one shall be taken, the other left. திரிகை திரிக்கிறதான இரண்டு ஸ்திரீகளில் ஒருத்தி எடுத்துக்கொள்ளப்படுவாள், மற்றவள் The கைவிடப்படுவாள். one who is taken is a wise woman, எடுத்துக்கொள்ளப்பட்டவள் புத்தியுள்ள ஸ்திரீ. and the one who is left behind, she is a foolish one. கைவிடப்பட்டவளோ புத்தி இல்லாதவள். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். We would like to compare these women to the consecrated servants of God. இந்த ஸ்திரீயை பிரதிஷ்டை செய்யப்பட்டதான கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு ஒப்பாக சொல்ல நாங்கள் வாஞ்சிக்கிறோம். These women, they were grinding together. இந்த ஸ்திரீ இவர்கள் அவர்கள் திரிகை திரித்துக் கொண்டிருந்தார்கள். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Grinding the grain in order to make a bread. அப்பம் செய்யும்படியாக சுடும்படியாக திரியை திரித்துக் கொண்டிருக்கிறார்கள். When we read about the church of God that is going to be caught up,
எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறதான சபையை குறித்து நாம் வாசிக்கும் போது they are compared to two loaves in the book of Leviticus chapter 23. லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது இரண்டு சமூக தப்பங்களை குறித்து வாசிக்கிறோம். The church of God that is going to be caught up at the coming of the Lord, they are compared to two loaves. இந்த கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறதான ஒரு தேவனுடைய சபையானது இரண்டு அப்பங்கள் சமூகத்துக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. And what is the ministry of the consecrated servants of God? பிரதிஷ்டை செய்யப்பட்டதான ஒரு தேவனுடைய ஊழியக்காரனுடைய ஊழியம் என்ன? To prepare these two loaves. இந்த இரண்டு அப்பங்களை ஆயத்தம் பண்ணுவது. To prepare the coming of the Lord, to prepare the church of God for the coming of Jesus. சபையை இயேசுவின் வருகைக்கு ஆயத்தப்படுத்துவது. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். These two women, they were grinding together. இந்த இரண்டு ஸ்திரீகளும் ஒன்றாக சேர்ந்து திரியை திரித்தார்கள். In order to prepare bread. அப்பம் செய்யும்படியாக. Servants of God as ministering in order to prepare the two loaves of bread, the church of God to be fit for the coming of the Lord. கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் சபையானது கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும்படியாக இந்த இரண்டு அப்பங்களை அவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். One woman was caught up, she was wise. ஒரு ஸ்திரீ எடுத்துக்கொள்ளப்பட்டால் அவள் புத்தியுள்ளவள். The other woman was left behind, she was unwise or foolish. மற்றவளோ கைவிடப்பட்டால் அவளோ புத்தி இல்லாதவள். Beloved servants of God, even if we are serving the Lord, our hope, our aim, our goal is to be caught up with our Jesus comes when he comes in glory. பிரியமானவர்களே, நாங்கள் ஊழியம் செய்து கொண்டிருந்தாலும் எங்களுடைய நம்பிக்கை என்னவென்றால் இயேசு தம்முடைய வருகையில் அவர் வரும்போது மகிமையில் வரும்போது அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்பதே. Whether we are serving the Lord, whether we are ministering to the people, our aim, our goal should become brighter every day in this life. ஜனங்களுக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்தாலும் ஒவ்வொரு நாளும் இந்த நம்பிக்கையானது ஒவ்வொரு நாள் பிரகாசித்துக் கொண்டே வர வேண்டும் என்பதே இருக்கிறது. Whatever is happening in our life, we should never lose the vision of the coming of Jesus. நம்முடைய ஜீவியத்தில் எது நடந்தாலும் இயேசுவின் வருகையின் தரிசனத்தை நாம் இழந்து விடக்கூடாது. Suddenly whenever Jesus comes, we must be prepared to meet him or caught up with him. திடீரென நம்முடைய இயேசு வெளிப்படும்போது அவரை நாம் சந்திப்பதற்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். We must be wise to remember the hope of his coming always in our hearts. நம்முடைய உள்ளத்தில் அவருடைய வருகையின் நம்பிக்கை எப்போது வைத்துக் கொள்வதற்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். We must be wise to prepare ourselves to meet our Jesus when he comes in glory. நம்முடைய இயேசு தம்முடைய மகிமையிலே வெளிப்படும்போது அவரை சந்திப்பதற்கு நாம் புத்தியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். Let us not be crowded with the ministries and the responsibilities which God has given us and neglect the hope of the coming of the Lord and become unwise or foolish in this life. நம்முடைய ஜீவியத்திலே கர்த்தருடைய வருகையின் நம்பிக்கை இழந்து போகத்தக்கதான விதத்திலே புத்தி இல்லாதவர்களாக மாறக்கூடிய அளவுக்கு நம்முடைய ஊழியத்தினாலே கொள்ளை கொண்டு போகக்கூடாது. Yes, we must be always having that hope, that bright hope in our hearts so that we can meet our Jesus when he comes. நம்முடைய இயேசு வரும்போது அவரை நாம் சந்திப்போம் என்கிற பிரகாசமான நம்பிக்கை நம்முடையவர்களாக இருக்க வேண்டும். We have to prepare these two loaves of bread and ourselves at the coming of Jesus. இந்த இரண்டு அப்பங்களை நாம் செய்து ஆயத்தம் பண்ணினவர்களாக நம்மை ஆயத்தம் பண்ணி அவருடைய வருகையிலே காணப்படுவதற்கு அதுவாக இருக்க வேண்டும். We ourselves become a part and parcel of this bread. நாமே இந்த அப்பத்தின் ஒரு பங்கு பாகமாக மாறுகிறோம். The hope of the coming of the Lord become real in the life of our life. நம்முடைய ஜீவியத்திலே கர்த்தருடைய வருகையின் நம்பிக்கை நிஜமானதாக இருக்கட்டும். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். As we told you earlier, all these women are pointing towards the two women which are mentioned in the book of Revelation chapter 12 and chapter 17. ஏற்கனவே சொன்னது போல இப்ப சொல்லப்பட்டதான இந்த இரண்டு ஜோடி பெண்கள் எல்லாருமே வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டதான பெண்களுக்கு ஒப்பாக இருக்கிறார்கள். Yes, Revelation chapter 12 we read about the wise woman. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் புத்தியுள்ளதான அந்த ஸ்திரியை பார்க்கிறோம். And chapter 17 we read about the foolish woman. 17ஆம் அதிகாரத்தில் புத்தி இல்லாத பெண்ணை குறித்து வாசிக்கிறோம். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். By getting saved by the precious blood of Jesus. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்டதான இரத்தத்தினாலே ரட்சிக்கப்பட்டு By being baptized in waters. தண்ணீர் ஞானஸ்நானம் எடுத்து By being filled in the Holy Ghost. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று We become a part and parcel of this wise woman who is mentioned in the Revelation chapter 12. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டதான இந்த புத்தியுள்ளதான பெண்ணின் பங்காக நாம் மாறுகிறோம். And this wise woman, there are three parts. இந்த புத்தியுள்ள பெண்ணுக்கு ஸ்திரீக்குள் மூன்று பகுதிகள் இருக்கிறது. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். The first part we read about him in the book of Revelation chapter 12 and verse 5. முதலாவது பகுதி வெளிப்படுத்தின விசேஷம்
விசேஷம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். This first part is called a man child. இந்த முதலாவது பகுதி தான் ஆண் பிள்ளை. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். When Jesus comes in glory, இயேசு தம்முடைய மகிமையில் வரும்போது this man child is going to be caught up. இந்த ஆண் பிள்ளை எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறது. Who is this man child? யார் இந்த ஆண் பிள்ளை? This man child is the group of the perfected saints of God. பூர்ணப்பட்டதான தேவனுடைய பரிசுத்தவான்கள் தான் இந்த ஆண் பிள்ளை. The whole woman is not going to caught up. இந்த முழு ஸ்திரீயும் எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறதில்லை. Only the man child, the perfected saints are going to be caught up. பூர்ணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்களை ஆண் பிள்ளை தான் எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறது. This man child is called another woman. இந்த ஆண் பிள்ளை மற்றொரு ஸ்திரீ என்று அழைக்கப்படுகிறார். This man child is called as a chaste virgin in 2 Corinthians chapter 11 and verse 2. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இந்த ஆண் பிள்ளையை அங்கு கற்புள்ள கன்னிகை என்று அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Oh, she is a woman who is going to be caught up. இவள் எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறதான ஸ்திரீயாக இருக்கிறாள். In other way we can say she is the wisest part of this woman. இந்த ஸ்திரீகள் எல்லாரிலுமே ஞானமுள்ளவள் இவள். In this woman she is the wisest part, the most wise part to keep the chastity of the life and to be ready to meet Jesus when he comes. தன்னுடைய தூய்மையை பாதுகாத்துக் கொண்டு இயேசு வரும்போது அவரை சந்திப்பதற்கு ஆயத்தமாக இருக்கக்கூடிய அளவுக்கு சொல்லப்பட்ட எல்லா ஸ்திரீகளிலுமே இவளே ஞானமுள்ளவள். Beloved ones, at this point we would like to make it very clear that all of us are not going to be caught up if we are not going to be found as a chaste virgin at the coming of the Lord. பிரியமானவர்களே, இந்த இடத்தில் ஒரு காரியத்தை வலியுறுத்த வாஞ்சிக்கிறோம். கர்த்தருக்கென்று கற்புள்ள கன்னியாக மாறாத பட்சத்தில் நாம் எல்லாருமே அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட போகிறதில்லை. We must be found wise in the sight of God to preserve our chastity. நம்முடைய கற்பை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதான விதத்தில் நாம் ஞானமுள்ளவர்களாய் தேவனுக்கு இருக்க வேண்டும். By no means we should not be defiled in this life. எந்த தரப்பிலும் இந்த ஜீவியத்திலே நாம் தீட்டுப்பட்டு விடக்கூடாது. Only those who preserve their chastity in their body, soul and spirit will be the most wise people who are going to be caught up when Jesus comes in glory. தங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் தங்களுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்கிறவர்கள் மாத்திரமே இயேசு தம்முடைய மகிமையில் வரும்போது அவருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறதான ஞானமுள்ளதான ஜனங்களாய் இருக்க போகிறார்கள். Let us be wise in our life to preserve our holiness, our sanctification, our purity, our chastity. நம்முடைய பரிசுத்தம், நம்முடைய தூய்மை, நம்முடைய சுத்தமான தன்மை இவைகளெல்லாம் கர்த்தருடைய வருகையில் காணப்படுவதற்கு நாம் ஆயத்தமாய் இருப்பதற்காக ஆயத்தப்படுத்திக் கொள்வோமாக. That chaste virgin is the most wise part of this woman. இந்த ஸ்திரீகளில் எல்லாவரிலும் இந்த கற்புள்ள கன்னிகையே மிகவும் முக்கியமானவளாக தூய்மையாக இருக்கிறார். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And we read about the remaining part of the woman in Revelation chapter 12 and verses 5 and 6. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 5, 6ஆம் வசனங்களில் இந்த மற்ற ஸ்திரீயின் பகுதியை காண்கிறோம். Once the man child or the chaste virgin is caught up, இந்த ஆண் பிள்ளை அல்லது கற்புள்ள கன்னியை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு here we find in verses 5 and 6 that the remaining part of the woman is fleeing away to the wilderness. இந்த 5, 6 வசனங்கள் வாசிக்கும் போது இந்த ஸ்திரீயானவள் வனாந்தரத்துக்கு மீதியாக இருக்கிற இந்த பகுதியை அவள் ஓடி போகிறாள். The woman fled into the wilderness, ஸ்திரீயானவள் வனாந்தரத்துக்கு ஓடி போனால் where she had a place prepared of God that they should feed her there 1,203 score days. 1240 அளவும் அவளை போஷிக்கத்தக்க தேவனால் ஆயத்தம் பண்ணப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. This woman is fleeing into the wilderness. இந்த ஸ்திரீயானவள் வனாந்தரத்துக்கு ஓடி போகிறாள். And this woman is divided into two parts. இந்த ஸ்திரீ இரண்டு பகுதியாக பிரிக்கப்படுகிறார்கள். In the Gospel of St. Matthew chapter 25 when we read, மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது it is mentioned about 5 wise virgins and 5 foolish virgins. 5 புத்தி இல்லாத கன்னிகளை குறித்தும் புத்தியுள்ள கன்னிகளை குறித்தும் வாசிக்கிறோம். These 5 wise virgins and 5 foolish virgins speak about this woman who is fleeing into the wilderness. வனாந்தரத்துக்கு ஓடி போகிறதான இந்த ஸ்திரீக்குள் தான் இந்த 5 புத்தியுள்ள கன்னிகளும் 5 புத்தி இல்லாத கன்னிகளும் இருக்கிறார்கள். There she will be preserved for 1,260 days. இங்கு 1240 அளவும் இவள் பாதுகாக்கப்படுவாள். 1,260 days speaks about 3.5 years of time. இந்த 1160 நாட்கள் என்று சொல்லப்படும் போது இது 3.5 வருஷ காலமாக இருக்கிறது. 1,260 days speak about 3.5 years of time. 1160 நாட்கள் சொல்லப்படும் போது 3.5 வருஷமாக இருக்கிறது. In the Jewish calendar, an year is having 360 days, no 365 days. இந்த யூத
கால அட்டவணையில் 365 நாட்கள் அல்ல 360 நாட்கள். Accordingly, 1260 days means 3.5 years of time. அது அதனுடைய அடிப்படையில் 1860 நாட்கள் என்று சொல்லும்போது 3.5 வருஷ காலமாக இருக்கிறது. This woman is going to be tortured and tormented in this wilderness for 3.5 years time. இந்த ஸ்திரியானவள் இந்த 3.5 வருஷ காலம் அளவும் இந்த வனாந்தரத்திலே உபத்திரப்படுத்தப்பட போகிறாள். That is why left behind people will have to go through the time of tribulation. ஆகவே தான் கைவிடப்பட்டதான ஜனங்கள் உபத்திரவ காலத்தின் வழியே கடந்து செல்வார்கள். There are people, those who teach and preach that the church of God will go through the time of tribulation. இந்த சபையானது உபத்திரவத்தின் வழியாக கடந்து செல்லும் என்று போதிக்கிறவர்கள் சொல்லிக் கொடுக்கிறவர்கள் உண்டு. It is an erroneous doctrine according to the word of God. தேவனுடைய வசனத்தின்படி துருபதேசமாக இருக்கிறது. The church of God will never go through the time of tribulation. தேவனுடைய சபை உபத்திரவத்தின் காலத்தின் வழியாக கடந்து செல்லாது. Before the time of tribulation begins, the church of God will be caught up as the chaste virgin. உபத்திரவ காலம் வரும் முன்னே கற்புள்ள கன்னியாக தேவனுடைய சபை எடுத்துக்கொள்ளப்படும். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Today when we look at this world, we can see the whole world is getting ready for the time of tribulation. இன்றைக்கு இந்த உலகத்தை காணும்போது முழு உலகம் உபத்திரவ காலத்துக்கு தன்னை ஆயத்த பண்ணி கொண்டிருக்கிறது. In the time of tribulation, Antichrist will be dominating the whole world. உபத்திரவ காலத்தின் போது அந்திகிறிஸ்து முழு உலகத்திலும் அரசாட்சி செய்வார். The whole world is going to come under one leadership. முழு உலகமும் ஒரு ஆளுகை செய்கிறவன் கீழ் வரும். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். During the time of tribulation, all the Christian society will come under one leadership. முழு இந்த உபத்திரவ காலத்தின் போது முழு கிறிஸ்தவ உலகம் ஒருவனுடைய கீழே ஒரு தலைவன் கீழே வரும். That is why today we hear about ecumenical movements. ஆகவே தான் இன்றைக்கு நாம் காணும்போது ecumenical movement என்று எல்லா மதங்களும் ஒன்று சேர்கிற இயக்கத்தை பார்க்கிறோம். All the churches are going to be brought under one head. சபைகள் அனைத்தும் ஒரு தலையின் கீழ் வரும். And the head of the society will be seen as a false prophet. சபை இந்த சமுதாயத்தினுடைய அந்த தலைவன் கள்ளத்தீர்க்கதரிசியாக இருப்பான். During the time of tribulation, இந்த உபத்திரவ காலத்தின் போது Satan or serpent will his power and authority to this antichrist and false prophet. சாத்தான் தன்னுடைய வல்லமை வலுசற்பத்தை எல்லாத்தையும் இந்த அந்திகிறிஸ்துவுக்கு அவனுக்கு கொடுப்பான். Antichrist will be a political leader. அந்திகிறிஸ்து ஒரு அரசியல் தலைவனாக And இருப்பான். a false prophet will be the head of the religious society. கள்ளத்தீர்க்கதரிசி மத சம்பந்தமான தலைவனாக இருப்பான். Satan will give his power, authority and see to this antichrist. சாத்தான் தன்னுடைய வல்லமை அதிகாரத்தையும் இந்த அந்திகிறிஸ்துவுக்கு கொடுப்பான். And this woman who is fleeing into the wilderness will be tortured and tormented for 3.5 years. வனாந்தரத்துக்கு ஓடி போகிறதான இந்த ஸ்திரியானவள் 3.5 வருஷம் உபத்திரம் பண்ணப்படுவாள். A group of people will resist the torment and die for Jesus as martyrs. ஒரு கூட்டம் ஜனங்கள் உபத்திரவத்திலே அவர்கள் எதிர்த்து நின்று இயேசுவுக்கு என்று இரத்த சாட்சிகளாக மரிப்பார்கள். They are called 5 wise virgins in Matthew chapter 25. மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்தில் சொல்வது போல அவர்கள் புத்தியுள்ள ஸ்திரீகளாக இருப்பார்கள். Those who are going to die as martyrs, they are wise virgins in the sun to die. மற்ற புத்தி இல்லாதவர்களாக இருக்கிற அந்த கன்னிகள் They will eventually join the woman that is mentioned in the book of Revelation chapter 17 and verses 3 and 4. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் 3-4 வசனங்கள் சொல்லப்படுகிற அந்த ஸ்திரியோடு இணைந்திருப்பார்கள். They will accept the mark of the antichrist either on their forehead or right hand. அந்திகிறிஸ்துவின் இலக்கத்தை தங்களுடைய நெற்றியிலோ தங்களுடைய வலது கையிலோ எடுத்திருப்பார்கள். They will join the antichrist and eventually join the fallen church which is found in Revelation chapter 17. அவர்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது போல அவர்கள் அந்திகிறிஸ்துவோடு கூட விழுந்து போன சபையோடு இணைந்திருப்பார்கள். That is why that 5 virgins are called the foolish virgins. ஆகவே தான் அந்த 5 ஸ்திரீகளுமே புத்தி இல்லாத ஸ்திரீகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். Foolish virgins, they will receive the mark of the antichrist either on their forehead or on the right hand and finally join the fallen church and go to eternal destruction. இந்த புத்தி இல்லாத கன்னிகளோ இவர்கள் இந்த அந்திகிறிஸ்துவின் இலக்கத்தை தங்களுடைய நெற்றியிலோ தங்களுடைய கையிலோ எடுத்துக்கொண்டு விழுந்து போனதான சபையோடு விழுந்து போன சபையினராக அந்திகிறிஸ்துவோடு கூட சேர்ந்து கொள்வார்கள். Dear child of God, tonight you have to decide whether you are going to be wise or unwise in your spiritual life. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் புத்தி உள்ளவராலோ புத்தி இல்லாதவராலோ என்று நீ தீர்மானிக்க வேண்டும். The chaste virgin is going to be caught up. That is the most wise part of this woman. கற்புள்ள கன்னிகை எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறாள். அவளே இந்த ஸ்திரீயில் மிகவும் முக்கியமான இடத்தை Our calling is to become a part and parcel of that chaste virgin, that wise woman.
நம்முடைய அழைப்பு என்னவென்றால் இந்த கற்புள்ள கன்னியாக இந்த ஸ்திரீக்குள் இருக்கிறதான அதில் ஒரு பங்கு பாகமாக இருக்க வேண்டும் Let us not be defiled by any means upon this earth. இந்த பூமியில் இருக்கிற எந்த வழிகளினாலும் நாம் தீட்டுப்படாதிருப்போமாக. If at all we are going to be left behind, the only way to escape eternal destruction is to die as martyrs in the presence of God. நாம் இந்த விளைவுகளிலிருந்து தப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரே ஒரு மார்க்கம் என்னவென்றால் இதில் நாம் இரத்த சாட்சிகளாக நாம் மரிப்பதில் மூலமாக மாத்திரமே. That is not the aim of our life. நம்முடைய ஜீவியத்தின் இலக்கு அது அல்ல. We want to be caught up whenever Jesus comes. நம்முடைய இயேசு வரும்போது நாம் எடுத்துக்கொள்ளப்பட வாஞ்சிக்கிறோம். We want to be found as the chaste virgin at the coming of Jesus. இயேசுவின் வருகையில் கற்புள்ள கன்னியாக இருக்க வாஞ்சிக்கிறோம். That is why we must be found as most wise people in our spiritual life. ஆகவே தான் நம்முடைய ஜீவியத்தில் மிகவும் ஞானமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். Tonight let's examine ourselves and see what kind of life are we living in the presence of God. இந்த ராத்திரி வேளையில் நம்முடைய ஜீவியத்தை ஆராய்ந்து பார்த்து எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை செய்கிறோம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். The coming of the Lord is drawing nigh. கர்த்தருடைய வருகை சமீபித்து வருகிறது. Today all the signs and happenings that are taking place around us reveal that Jesus is coming soon. இன்றைக்கு நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் இயேசு வருகிறார் என்பதையே காட்டுகிறது. Yes, our Jesus is coming soon. ஆம், நம்முடைய இயேசு சீக்கிரம் வருகிறார். We are living in the computer age. நாம் கம்ப்யூட்டர் காலத்திலே வாழ்கிறோம். The Bible says the whole world is kept for fire. இந்த முழு உலகமும் அக்கினிக்கு இரையாய் வைக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. Today the whole world is existing and functioning because of fire. இன்றைக்கு முழு உலகம் இந்த அக்கினியாய் வைத்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. Everything that is functioning in our home, in our workplace, everywhere in this world is only because of fire or electricity. இந்த உலகத்தில் நம்முடைய வீட்டிலோ நம்முடைய அலுவலகத்திலோ எங்கிருந்தாலும் சரி இயங்குகிற அனைத்துமே நெருப்பினால் மின்சாரத்தினால் இயங்கப்படுகிறது. The whole world is going to be burned with fire. இந்த முழு உலகம் அக்கினியால் எரிய இருக்கிறது. Thank God, God is preparing a fireproof house for us. தேவன் நமக்காக அக்கினியால் பாதிக்கப்படாத வீட்டை வைத்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். Holy city New Jerusalem is a house, fireproof house for us. பரிசுத்த புதிய எருசலேம் எந்த நெருப்பால வெந்து போகாது இருக்கிறதான ஒரு வீடாக இருக்கிறது. No fire will be able to burn our house in eternity. நித்தியத்தில் நம்முடைய வீட்டை அவித்து போடுவதற்கு வேறு எந்த நெருப்பும் இல்லை. Today let us be wise unto salvation through faith in Jesus. இன்றைக்கு இயேசுவின் மேல் விசுவாசம் வைப்பதன் மூலமாக ரட்சிக்கப்படுவதற்கு எதுவாக புத்தியுள்ளவர்களாக இருப்போமாக. Shall we all stand up? நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். God is moving in our midst. நம்முடைய தேவன் நம்முடைய மத்தியில் அசைவாடுகிறார். He wants every one of us to leave this place as wise people. நம்முடைய ஒவ்வொருவரும் இந்த இடத்தை விட்டு புத்தியுள்ளவர்களாய் ஞானவான்களாய் செல்லும்படி வாஞ்சிக்கிறார். God wants us to be ready to meet our Jesus when he comes. நம்முடைய இயேசு வரும்போது அவரை சந்திக்க ஆயத்தமாக இருக்க தேவன் வாஞ்சிக்கிறார். Let us be wise to build up our house. நம்முடைய வீட்டை கட்டி எழுப்ப நாம் ஞானமுள்ளவர்களாய் இருப்போமா. Let us be wise to obey the commandment of our King. நம்முடைய ராஜாவின் கட்டளைக்கு கீழ்ப்படிய நாம் ஞானமாய் இருப்போமாக. Let us be wise to cling on to the apostolic ministry and to the consecrated servants of God. அப்போஸ்தல ஊழியம் பிரதிஷ்டை செய்யப்பட்டதான ஊழியக்காரர்களோடு பற்றிக் கொள்வதற்கு நாம் ஞானமுள்ளவர்களாய் இருப்போமா. Let us be wise to examine our life and to grow in the holiness of the Lord. நம்முடைய ஜீவியத்தை ஆராய்ந்து பார்த்து தேவனுடைய பரிசுத்தத்தில் வளர்வதற்கு புத்தியுள்ளவர்களாய் இருப்போமா. Let us be wise in our spiritual life to sit at the feet of Jesus in prayers and supplication, to cast all the burdens in the presence of God. இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்திருந்து நம்முடைய பாரங்கள் கவலைகளை எல்லாம் அவருடைய பாதத்தில் வைப்பதற்கு ஸ்தோத்திரங்களை விண்ணப்பங்களை மேலெடுக்கக்கூடிய ஞானவான்களாய் இருப்போமாக. In all our ministries, in all our burdens, in all our responsibilities, let us not forget the coming of Jesus. Let us be wise unto him, to looking forward to the coming of the Lord. நம் செய்கிறதான ஊழியங்கள், நம் செய்கிறதான செயல்கள் மற்றும் எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய வருகை நம்பிக்கையால் நிறைந்து கொள்ளவர்களாய் இருப்போமாக. அதை நாம் மறந்து விடாதபடிக்கு புத்தியாய் இருப்போமாக. We want to be found as a part of the most wise people. நாம் மிகவும் ஞானமுள்ளதான ஜனமாய் இருக்க வாஞ்சிக்கிறோம். We want to be seen as the chaste virgin for the coming of Jesus. இயேசுவின் வருகைக்கு அந்த கற்புள்ள கன்னியாக இருக்க வாஞ்சிக்கிறோம். Lord is preparing our house. கர்த்தர் நம்முடைய வீட்டை ஆயத்தம் பண்ணுகிறார். God is building up our house. கர்த்தர் நம்முடைய வீட்டை கட்டி எழுப்புகிறார். The fireproof house is going to be prepared very soon. அக்கினியால் பாதிக்கப்படாத வீடு சீக்கிரம் எழும்ப போகிறது. No trial will enter in that house. எந்த சோதனையும் அதுக்குள் பிரவேசிக்காது. No sorrow will be in that house. எந்த துக்கமும் அந்த வீட்டில் இருக்காது. No trial will be able to defeat us in that house. அந்த வீட்டிலே தோற்கடிப்பதற்கு நமக்கு எந்த சோதனையும் இல்லை. The house of God filled with the glory of God. தேவனுடைய வீடு தேவ மகிமையால் நிரம்பி இருக்கிறது. The house of God filled with the peace of God. தேவனுடைய சமாதானத்தினால் நிறைந்த தேவ வீடு. Let us be wise to build up our eternal house. நம்முடைய நித்திய வீட்டை கட்டி எழுப்ப நாம் புத்தியுள்ளவர்களாய் இருப்போம். Shall we open our hearts? நம்முடைய உள்ளத்தை திறப்போம். Shall we open our mouth? நம்முடைய வாயை திறப்போம். Shall we open our life? நம்முடைய ஜீவியத்தை திறப்போம். Amen, 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 amen.
காத்திருக்கும் பூமி மீதினின் சரீரம் மீட்பு என்று வரும் என காத்திருக்கும் நாம் மகிழ்ந்திடவே அவர் வந்திடுவார் மனவாட்டியாய் மாறிடுவோம் நாம் மகிழ்ந்திடவே அவர் வந்திடுவார் மனவாட்டியாய் மாறிடுவோம் பூமி மீதினின் சரீரம் மீட்பு என்று வரும் என காத்திருக்கும் பூமி மீதினின் சரீரம் மீட்பு என்று வரும் என காத்திருக்கும் நாம் மகிழ்ந்திடவே அவர் வந்திடுவார் மனவாட்டியாய் மாறிடுவோம் நாம் மகிழ்ந்திடவே அவர் வந்திடுவார் மனவாட்டியாய் மாறிடுவோம் பூமி மீதினின் சரீரம் மீட்பு என்று வருகைய காத்திருக்கும் பூமி மீதினின் சரீரம் மீட்பு என்று வருகைய காத்திருக்கும் நாம் மகிழ்ந்திடவே அவர் வந்திடுவார் மனவாட்டியாய் மாறிடுவோம் 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 எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். அருமையான பிதாவே, இரக்கம் செய்கிற தேவனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த பயங்கரமான வசனம் கேட்கக்கூடாத பஞ்சகாலம் நெருங்கி கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே இப்படிப்பட்டதான ஆழமான சத்தியங்களை கேட்கத்தக்கதாக இந்த விசேஷ இடத்தை கொடுத்து இதுக்குரிய ஆயத்தங்கள் எல்லாம் செய்து நம்முடைய பிள்ளைகளை நேசித்து இந்த இடத்துல கூட்டி சேர்த்து அநேகர் இயேசுவை பற்றி அறியாதவர்களும் இயேசுவை பற்றி அறிந்தவர்களும் இந்த ஆவிக்குரிய அனுபவத்திலே உள்ளவர்களும் இல்லாதவர்களும் எல்லாரையும் கொண்டு வந்து நீர் ஆசீர்வதித்தபடியா ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நல்ல பாட்டுகளை கொடுத்து, நல்ல சாட்சிகளை கொடுத்து, நல்ல தூதுகளை கொடுத்து வந்ததான ஒவ்வொருவரையும் நிறைவான ஆசீர்வாதத்தோடு நடத்தினபடியா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இடத்துல வந்து கால் வைத்த எல்லாரையும் ஆசீர்வதித்திருக்கிறீர். இனி சத்துருக்கு யார் மேலும் அதிகாரம் இல்லை. இயேசு நாமமே உயர்த்தப்பட்டு பெரிதான ஜெயத்தையும் ஆசீர்வாதத்தையும் எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறீர். ஆகினால் அந்த விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஒவ்வொருவரும் சென்று மேன்மையான அப்போஸ்தல உபதேசத்தில் ஐக்கியமடைந்து நம்முடைய வருகைக்கு நேராக அவர்கள் வளர உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். உண்மையாகவே புத்தி உள்ளவர்கள், புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். உண்மையாகவே பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் அநேக புத்தி உள்ளவர்கள் ஸ்திரீகளும் புத்தி இல்லாத ஸ்திரீகளுமாக இருக்கிறார்கள். அதெல்லாம் நாங்கள் கேட்டோம். நாங்கள் புத்தி உள்ளவர்களாக இருந்து கர்த்தருடைய வருகைக்கு நேராக வளரத்தக்கதாக உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். காலம் கடைசியா இருக்கிறது. அநேகர் கடவுள் இல்லை, தேவன் இல்லை என்று சொல்கிறார்கள். அவர்கள் புத்தி இல்லாதவர்களாக மூடர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அநேகர் தேவனை பற்றி அறிந்திருந்தும் கூட தேவனிடத்திலே சொல்லுகிறார்கள். ஆனால் ஐஸ்வர்யம் உலக பிரகாரமான அழிந்து போகிற காரியத்தின் மேலே நம்பிக்கை வைத்து ஆத்மாவை பற்றி வெளிப்படுத்தல் இல்லாமல் இருக்கிறார்கள். சிலருடைய வாழ்க்கையிலே சிலுவை பற்றி உபதேசம் அவர்களுக்கு புரிகிறதில்லை, பைத்தியமா இருக்கிறது. ஆனால் எங்களுக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. எங்களை ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி இருக்கிறீர் கர்த்தாவே. ஆகினால் இந்த வசனங்களை கேட்ட ஒவ்வொருவரும் நாங்கள் இதை அறிந்து உணர்ந்து ஆவிக்குரிய ஜீவித்தில் வளர்ந்து உம்மை சந்திக்க ஆயத்தப்படுத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. Gracious and loving Father, we bless thee and thank thee, Lord, for giving us these days of get together to receive your blessings in this life, O God. We commit each and every one who received your goodness, O God. Continue to do